மதுரையிலிருந்து ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். பவுல் முருகேசன் ஐயா அவர்கள் தங்களுடைய சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் அறியாத ஒரு மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொண்ட நாளிலிருந்து கர்த்தருக்காக எழும்பி வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். எழுதின புஸ்தகங்கள் இருக்கிறது, புஸ்தகங்களை குறித்து சொல்லுவார்கள். நீங்கள் வாங்கி செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை கடந்த நாட்களில் ஒரு கான்ஃபரன்ஸ், IMA கான்ஃபரன்ஸில் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. கன்னியாகுமரியில் நாங்கள் சந்தித்தோம். அந்த நாளிலிருந்து சபைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய காரியங்களை வைக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு ஆவியில் ஏற்பட்ட ஒருவர் சத்தமாக ஜெபிக்கலாம். தண்ணி வேணுமா? சுடு தண்ணி வேணுமா? சுடு தண்ணி கொஞ்சம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. இப்பொழுது அருமையான ஜேம்ஸ் ஐயாவுடைய அழைப்புக்காக இங்கே தங்கச்சி மடத்திலே தேவ வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 25, 26, 27 ஆகிய அந்த தேதிகளிலே ஜெபத்தோட்டத்துக்கு சென்னை ஊழியர்கள் கலந்து கொண்டதற்கு இங்கே வந்து தங்கி ஒரு நைட்டு தங்கி போகணும் ஐயா என்று என்னிடத்தில் சென்னை ஊழியர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அருமையான ஐயாவுக்கு ஃபோன் செய்து எங்களுடைய அந்த குழு, அந்த டீமுக்கு, ஊழியர்களுக்கு ஒரு நைட்டு தங்க உதவி செய்யுங்கயான்னு கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவர் நன்றாக இந்த தேவாலயத்தை தங்க கொடுத்ததோடு சாப்பாடும் கொடுத்து நல்லா உபசரித்து அனுப்பியிருக்கிறார் என்று அந்த ஊழியர்களாலே நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அருமையான ஐயா சொன்னது மாதிரி கன்னியாகுமரி OMCA அந்த ஹாலில் நடந்த IMA கூட்டத்தில் ஐயாவை நேரடியாக சந்திக்க, பேச, பழக 2 நாள் தங்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்பதாகவே ஐயா அவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இயேசு கிறிஸ்துக்குள் புதுவாழ்வு என்ற இந்த பத்திரிக்கை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமையாக, ஆழமாக, ரொம்ப அருமையான சத்தியங்கள். இந்த கடைசி நாட்களில் சத்தியம் சொல்கிறதுக்கு ஊழியர்கள் ரொம்ப கம்மி. ஆகவே ஆச்சரியப்படுவேன், இப்படி ஒரு தேவ ஊழியர் இருக்கார், வயசானவராக இருப்பாரோ, சாது ஐயா மாதிரி இருப்பாரோன்னெலாம் நினச்சது உண்டு. ஆனால் அவர் நேரடியாக பார்க்கும்போது சின்ன பையன் மாதிரி, ஒரு இளவட்ட பிள்ளை மாதிரி இன்ன வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காருன்னா வயசு அல்ல, தோட்டம் அல்ல, அவர் உள்ளத்தில் வளர்ந்த வளர்ப்பு, ஆவிக்குரிய முதிர்ச்சி, அனுபவம். இயேசு 12 வயசுலேயே தேவாலயத்து போதர்களை கேள்வி கேட்டு திணறடித்தவராச்சே. அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கும்போது வயசு முக்கியம் இல்லை.
சில ஆளுங்க இத்தனை வயசு ஆகுதுன்னா ரொம்ப தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒன்றுமே தெரியாதவங்க கூட வயசை வச்சு நம்ம கணிக்கக்கூடாது. ஆகவே இங்கே அருமையான அந்த ஊழியர்கள் பேசும்போதே ஐயா எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. போன வாரமே அழைப்பு கொடுத்தாரு, ஐயா வாரம் வாங்கன்னு. வாரம் எனக்கு ராபோஜன ஆராதனை இருக்கு ஐயான்னு. அப்போ 2ஆம் வாரம் வாங்க அப்படின்னு சொன்னார். நேற்று புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பிலே மதுரை பட்டணத்தில் புதுசாக ஊழியர் கூட்டத்தை மாதந்தோறும் நடத்துவதற்கு நேற்று ஆரம்பித்தேன். மதியம் கூட்டம் முடித்து சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணி திரும்ப ஊருக்கு போய் திரும்ப மறுபடியும் வந்து 6:15 மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயின் புறப்பட்டு தங்கச்சி மடத்துக்கு வந்திருக்கேன். தங்கச்சி மடம்னா அக்கா மடம் இருக்கணுமேன்னு கேட்டேன். முதல்லையே அக்கா மடம் ஒன்று இருக்குது பார்த்தேன். அப்போ அக்காவுக்கூட அந்த மதிப்பில்லை. தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாப்பு. தங்கச்சிக்கு அவ்வளோ பெருமை. எந்த ஸ்டாப்பில் இறங்குறதுக்கே தெரியாமல் மறுபடியும் ஃபோன் பண்ணி எங்கேயா இறங்கினோம்னா மார்க்கெட்டு ஸ்டாப்புன்னு சொன்னார். இங்கே இறங்கின உடனே ஐயா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து என்னைய அந்த ராத்திரியில் கூட நல்லா உபசரித்து இட்லி நல்ல சட்னி கொடுத்து சாப்பிட வச்சு சேவம் பண்ணிட்டு தான் போனார். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது சந்தோஷம். இந்த தங்கச்சி மடத்துக்கு இந்த அந்த ராமேஸ்வரத்துக்கு இப்போ தான் நான் வந்திருக்கேன். கேள்விப்பட்டது உண்டு, வர்றதுக்கு ஆசை உண்டு. முகாந்திரம் இல்லாமல் எப்படி வர முடியும்? டூர் மாதிரி வர்றதுக்கு எப்பயுமே விரும்ப மாட்டேன். வெளிநாட்டில் கூட டூர் மாதிரி போகிறதுக்கு சிலர் என்னை கூப்பிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஊழியத்துக்கு கூப்பிட்டா தான் வருவேன். வந்தாலும் டூர் சுற்ற மாட்டேன். சத்தியத்தை சொல்லிட்டு வந்துடுவேன். லண்டன் என்ன, அமெரிக்கா என்ன பரலோகமாது? ஆகவே நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பிலிப்பியர் 3:20 உள்ள அதுதான் நம்ம குறிக்கோளாக இருக்கணுமே தவிர, இந்த பூமி, இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. இதில் போய் என்னடா சந்தோஷம், மகிழ்ச்சி, டூரு, இதில் என்ன காரியம்? ஒன்றும் இல்லை. ஆனாலும் சில விஷயங்கள் ஏன் அறிந்து கொள்கிறோம்னா, மற்றவங்களுக்கு அறிய செய்து அவங்கள அறியாமையில் உள்ளவங்களை மெய்யான ஒளிக்கு கொண்டு வர்ற அந்த நோக்கமே தவிர வேற அல்ல. ஆகவே இந்த தேவ செய்தியை நான் தொடங்கி என் சாட்சியோட சுருக்கமாக முடிக்கிறேன். 10:30 ஐயா கொடுத்துருக்கிறாரு. 11:30 முடிக்கணும். கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னார். ஸ்பெஷலாக இருக்கிறதுனால வெளிப்படுத்தின விசேஷம் விளக்க உரை எழுதியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான புஸ்தகம். 22 அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு வசனமுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் உள்ள படங்களோடு உள்ள விளக்கம். 300 ரூபா. அது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாடுன்னு சொல்லி 66 புஸ்தகத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்கேன். அது 250 ரூபா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் எழுதியிருக்கேன். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த நூல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய 600 ரூபா வந்தாலும் ரவுண்டாக 500 ரூபா காணிக்கையாக கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க நினச்சா நீங்கள் 3 புஸ்தகம் சேர்த்து 500 ரூபா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அது ஊழியத்துக்கு தான். மற்றபடி இதை வச்சு கோட்டையாக கட்ட போகிறோம். அதனால் இப்போ 5 செட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒரு செட்டு ஐயாவுக்கு கொடுத்துட்டேன் காணிக்கையாக. 4 செட்டு தான் இருக்குது. இந்த 4 தூணு மாதிரி 4 செட்டு வாங்கக்கூடியவங்க வாங்கிக்கிங்க. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகிறேன். எந்த சபைக்கு போனாலும் இன்னொரு முறை என்னை கூப்பிடணும்னு நோக்கத்தில் நான் பேசவே மாட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ஊழியரை முகஸ்துதி பண்ணுறதோ. அதனால் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறணும்னு நான் சொல்ல வரல. சிந்திங்க, யோசிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானம் கொடுத்துருக்காரு, அறிவு கொடுத்துருக்காரு, சத்தியம் கொடுத்துருக்கிறாரு. பேசுகிறதுனால எல்லாம் தெரிஞ்சிட்டேன்னு அர்த்தமோ, கேட்குறதுனால உட்காந்து கேட்குறதுனால ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அந்த அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனை பற்றி அறியப்படுவது அவர்களுக்குள்ளேயே வெளிப்படுத்தியிருக்கிறார்.
தேவனே அதை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு ரோமர் 1:19 இருக்கு. அதனால இப்போ நல்லா இருக்கே சேதி, நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்னு சொல்கிற அளவில் அறிவு உங்கள்கிட்ட இருக்குல்ல, பேசத்தான் இல்லை, அறிவு இருக்குல்ல, ஞானம் இருக்குல்ல. ஆண்டவர் எல்லாருக்கும் தூரமானவர் அல்ல, எல்லாரோட இருக்கார், எல்லார் மேலே இருக்கார், எல்லாருக்குள்ளே இருக்கிறது இல்லை. அந்த ரகசியம் நம்மோடு இருக்கிறா உங்களோட சந்தோஷப்படாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்காரா என்பது தான் வார்த்தை. எபேசியர் 4:6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் 1, 2 எல்லாரோடும் 2 உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். 3 பிரிவு இருக்குது. முஸ்லீம்களுக்கு வேறு தெய்வம், இந்துக்களுக்கு வேறு கடவுள், கிறிஸ்தவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே தேவன். அவர் எல்லாரையும் படைச்சதுனால பிதா என்று அழைக்கப்படுறதுனால அவர் பிதாவாக இருக்கார். அவர் எல்லார் மேலே இருக்கார். இந்துக்கள், மற்ற ஜனங்க எல்லார் மேலே இருக்கார். அதனால தானே கடவுளேன்னு மேலே பார்த்து கும்பிடுறாங்க. ஏற்றோ வேற்று கிரகத்திலிருந்தா சாமிகள் வந்துச்சு. புராணங்கள் இதெல்லாம் வேற்று கிரகத்திலிருந்து யாரும் வரல. தயவு செய்து பேய் பிசாசின்னு அவங்கள வையவோ திட்டவோ அவங்கள கேவலமாக நினைக்கவோ கூடாது. அப்படி சொல்லி கொடுத்துருக்கான் நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரே தேவன் தான், அவர் எல்லார் மேலே இருக்கார். இயேசு சொன்னார்ல, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறார். அவர் மலை பிரசங்கத்திலேயே ஒரே தேவன் தான் சொன்னார், எல்லார் மேலே இருக்காருன்னு அவரும் சொன்னார். எல்லாரோடும், ரெண்டாவது எல்லாரோடுனா யூதர்களோடு இருக்கார். யூதர்கள் தான் முத ஐயா சொன்ன மாதிரி தேவனை கண்டுபிடிச்சவங்க, கரெக்டாக அறிஞ்சவங்க. ரெண்டாவது முஸ்லீம், இஸ்லாமிய மக்கள், அவங்களும் விக்கிர ஆராதனை அதெல்லாம் கிடையாது, ஒரே தேவன் தான். லாகிலாகா இல்லல்லாகி, கர்த்தரை தவிர வேறு ஆண்டவரை தவிர அல்லாவை தவிர, அதான் அல்பான்னு சொல்கிறார் இவர். அதான் அல்லான்னு சொல்கிறான். அல்லான்னா ஒரே இறைவன். அந்த அர்த்த தமிழில் கரெக்டாக சொல்ல போனால் இறைவன் என்ற வார்த்தை தான் பொருந்தும். நம்ம ஐயா சீகன் பாலுக்கு ஐயா தரங்கம்பாடிக்கு வரும்போது முத தமிழில் மொழிபெயர்க்கும் போது சர்வேஸ்வரன் தான் மொழிபெயர்த்தார் கடவுளை. ஐயா சொன்ன மாதிரி சமஸ்கிருத பாஷை தான் தேவன் சொல்கிறது. அது ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, அதை பற்றி பாஷை முக்கியம் இல்லை, பாஷைகளை தாறுமாறாக்கிறதே அவர் தானே. ஆதியாகமம் 11 ஜாதிகள் அவன் தொழிலில் வந்தது, கடவுள் ஜாதிகளை படைக்கலை. அவன் என்னென்ன வேலை செஞ்சானோ அந்த வேலையில் அழைக்கப்பட்டு அதுவே ஜாதியாக மாறிடுச்சே தவிர ஜாதிகளை கடவுள் படைக்கலை. ஜாதி வித்தியாசத்தை பார்க்குறவன் ஒரு கிறிஸ்தவனும் அல்ல. இந்த புரிதல் இல்லாதவன் அவன் ஒரு சின்ன பிள்ளையாக தான் இருக்கானே தவிர மெச்சூரிட்டி கிடையாது. அதனால் இஸ்லாமிய மக்களும் கூட இருக்கார், யூதர்களோடு இருக்கார். யூதர்களுக்குள்ளே இல்லை, இஸ்லாமியர்களுக்குள்ளே இல்லை. ஆனால் 3வது பாயிண்ட்டு, உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். உங்கள் என்பது கிறிஸ்தவர்கள். லேலுயா. ஆமாம், அந்த 3 கூட்டத்துக்கு இல்லாத அந்த இறைவன் உங்களுக்குள்ளே, அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்பது யூதர்கள் அல்ல, புரிஞ்சுக்கங்க. யூதர்கள் என்பது கிறிஸ்தவர்கள் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. பழைய ஏற்பாட்டுக்காரன் ஒருத்தரும் கிறிஸ்தவம் கிடையாது. அதெல்லாம் யூதே இஸ்ரவேலே. அதனால அவன் தேவன் தான். ஏன் தேவன்? அவன் அவன் ஜாதி கடவுள்னு சொன்னான். இஸ்ரவேலின் தேவன்னா அவன் ஜாதி. அது அப்படின்னா நம்மெல்லாம் யாருமே நம்ம தெய்வம் கிடையாது, நம்மெல்லாம் புறஜாதிய. அவன் இஸ்ரவேலின் தேவன் சொல்லும் போது நம்ம புறஜாதி இல்லை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறான், ரோமர் 3:29 தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். லேலுயா. அந்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு இருக்கு, எவனும் பார்த்ததில்லை. ஒரு காலம்னா ஒருவனும்னா பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஒருவனும், மோசே கூட நான் முகத்தை பார்க்கணும்னு சொல்லும் போது, இல்லை பார்த்து ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது, என்னுடைய முதுகை பாரு, முகத்தை பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அந்த பிரசனத்தை தான் பார்த்தாலே தவிர தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது.
தேவனை பார்த்தா செத்தே போயிடுவோம்னு சொன்னாங்க ஒரு ஒரு குடும்பம். அதனால் சாதாரண ஒரு சூரியனை பார்க்க முடியல நம்மளால். மத்தியானத்தில் கண்ணு அவ்வளவு இதாக இருக்குது. இயேசுவை சவுல் பார்த்தபோது 3 நாளாக கண்ணே தெரியல உனக்கு. அவ்வளவு மகிமை, அவ்வளவு ஒளி. சூரியனை பார்க்கல மத்தியானத்திலே பேர் ஒளின்னா இப்போ எப்படி ஒளியாக இருப்பார் இயேசு. கண்ணே தெரியல 3 நாள். அப்புறம்தான் அவனுக்கு சுய நினைவு வந்துச்சு. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆகவே அந்த தேவனை அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவரை இவர் தான் வெளிப்படுத்தினார். இந்த இயேசுவை தேவகுமாரன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, யோவான் 1:12, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அதிகாரம் பெற்றவர்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. இயேசு இருந்தால் அங்கே தேவன் இருப்பார், தேவன் இருந்தால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். மூவரும் அவனுக்குள்ள ஒன்றாக இருக்கிறார். இதுதான் ரகசியம். இந்த 3 ரவுண்டு ஐயா ஏன் போட்டாருன்னு போது பிதா குமாரே பரிசுத்த ஆவியானவர்னு விளக்கம் கொடுத்தாரு. 4 தூணு, 4 சுவிசேஷம், சத்தியத்துக்கு தூணுன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3:15 இருக்கே. அந்த சத்தியத்துக்கு தூணாக 4 சுவிசேஷத்தை 4 தூணாக எல்லாத்துக்கும் நேர்த்தியாக வச்சுருக்காரு பாருங்க. இந்த ஆலயம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இது மாதிரியே செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அருமையாக நல்லா ஒரு ஆசிரமம் மாதிரி நல்லா ஒழுங்கும் கிரமாக நல்லா ரசிகன் போல் இருக்கு. அவரு நல்லா ரசித்து நல்லா நேர்த்தியாக எல்லாமே பிளான் பண்ணி கவிதையெல்லாம் எழுதுறாருன்னா சும்மாவா? அது ஏதோ அது ஒரு அமைப்பு அவர்கிட்ட, ஒரு தேவ கிருவை அவருக்குள்ளே இருக்குது. அதை நான் அறிஞ்சு சந்தோஷப்படுறேன். ஆகவே எல்லாருக்கும் தேவன் ஒருவர் தான். அவர் பிதாவாக இருக்கார். அவர் எல்லார் மேலே இருக்கார். 2 எல்லாருக்குள்ளே எல்லாரோட இருக்கார். 3 எல்லாருக்குள்ளே இருக்கிறது இல்லை. ஆனால் உங்கள்னு சொல்கிறது கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்குள்ளே இருக்காரு. அதுதான் இன்றைக்கி அருமையான ஐயாவுடைய பத்திரிக்கையே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வுன்னு சொல்லி அந்த உள்ளது தான் இங்கே அருமையாக பத்திரிகையில் போட்டிருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் புதிய ஏற்பாட்டின் புதுவாழ்வு என்ற அந்த தலைப்பில் இந்த 4 தூணுக்கு அடையாளமாக 4 பாயிண்ட் சொல்லி முடிக்க போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன சாட்சி, என்னுடைய சாட்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன அது ஒரு பிரயோஜனம் இல்லை, மனுஷனை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது. இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு இனத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டதுனால அதை சொல்லணும்னு சிலர் விரும்புகிறதுனால நான் சொல்கிறேன். கம்பளத்து நாய்க்குமார்கள்னு சொல்லப்படுகிற தெலுங்கு நாய்க்கர்களிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் பூர்வீகம் ஆந்திரான்னு சொல்கிறாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி நாயை பிடிச்சிக்கிட்டு ஆந்திராவிலிருந்து அப்படியே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு நாயை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்காங்க பாதுகாப்புங்க. நாய்க்காரன் வர்றான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான். அதான் நாய்க்கர்னு பேர். நாயின்னா நாய்க்கர், தெலுங்கு பேசுனா தெலுங்கு நாய்க்கர். அப்படியே வந்து பாஞ்சாலங்குறிச்சி ஏரியாவில் எட்டியாபுரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அங்கே கட்டை பொம்மைன்னு சொல்லி, கட்டைன்னா கட்டை என்னை மாதிரி உயரம்தான், ரொம்ப வளர்த்தியான ஆள் இல்லை. கட்டை அதான் கட்டை பொம்மு நாய்க்கிற ஒரு பேர். கட்டையாக இருப்பதுனால கட்டை பொம்முன்னு பேர் பெற்று வீரபாண்டின்னு பாண்டிய நாடாக இருக்கிறதுனால வீரமாக அவன் வெள்ளைக்காரனை எதிர்த்தான்னு சொல்லி படம் கண்ணு மூக்கு வச்சு செட்டப் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கான். ஆகவே வெள்ளைக்காரனை எதிர்த்ததுனால கயத்தாரில் தூக்கில் போட்டாங்க. ஜக்கம்மா தான் குலதெய்வம். அந்த போர்லையே அந்த குலதெய்வம் அந்த ஜக்கம்மா இறந்துடும். ஆகவே கட்டபொம்மனுக்கே இந்த கதினா ரொம்ப சொந்தக்காரங்க தான் எங்கள் ஜனங்க, தெலுங்கு பேசுகிறவங்க. ஊருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. காட்டுக்குள்ளே ஒழிஞ்சதுனால காட்டுனாங்கன்னு சொல்கிறது உண்டு. நடு ராத்திரியில்
வெள்ளைக்காரங்களுக்கு பயந்து வீடுகளுக்குள்ளே வந்து அப்போல்லாம் காலிங் பில்லு இல்லையில தப்பாக்குள்ளே கவலா போட்டு குடு 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 குடுன்னு ஆட்டுறாங்க. என்னடான்னு ஜன்னலை திறந்த பார்த்தா ஐயா அந்த கட்டபொம்மக்காரன் வந்திருக்கோம், மனைவி பிள்ளைகள்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்க, சாப்பாடு இல்லை. அவங்க கட்டபொம்மனுக்கு ஆதரவாக தான் மக்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்காக போரிட்டு தான் செத்தார். அதனால அரிசி துணிமணிங்க சாப்பாடு எல்லா வசதிகள்லாம் செஞ்சு மக்கள் கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க போகும்போது நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக ஜக்கம்மா அருளாலே நீ நல்லா இருந்தா இன்னும் ஒரு வாக்கு கொடுத்துருக்கான். உடனே அது ஒரு சிலருக்கு பழிச்சிருக்கு. அப்படியே வாக்கு சொல்கிறவங்கன்னு சொல்லும் போது நல்லா அள்ளி கொடுத்துருக்காங்க. இவன் சுகபோகமாக அரண்மனையில் நல்லா தின்னு கொடுத்ததுனால வேறு உடல் வாங்கி வேலையெல்லாம் செய்ய முடியாதனால இதுவே தொழிலாக்கிடுவோம்டான்னு சக்கம்மா பேரை சொல்லி அருள் வாக்கு சொல்லுவோம்டான்னு அப்படியே குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வெள்ளைக்காரங்களுக்கு பயந்து கிராமங்கள் தோறும் பதுங்கி இருந்தவங்க தான் 9 கம்பளம் ஜக்கம்மான்னு சொல்கிறத காட்டு நாய்க்குன்னு சொல்லப்படுகிற அந்த கம்பளத்து நாய்க்கு தெலுங்கு. இவங்க 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு மதுரை பட்டணத்தில் ஒரு கூட்டம் அங்கே இருந்திருக்கு. காமராஜருக்கு மனு கொடுத்து ஐயா நாடு சுதந்திரமானாலும் எங்களுக்கு சுதந்திரம் வரலன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டதற்காங்க. பறவை திண்டுக்கல் ரோட்டில் மதுரையிலிருந்து பறவை முனியம்மான்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பறவை கம்மாயில் 8 ஏக்கர் இடம் கொடுத்து வீடுகளை கட்டிக்கங்கன்னு சொல்லி காமராஜருக்கு தலைவர் சத்தியமூர்த்தி அவர் பேரை வச்சு சத்தியமூர்த்தி நகர்ன்னு சொல்லி அந்த ஊரை உற்பத்தி ஆக்கினாங்க. அங்கே தான் எங்கள் ஜனங்க குடியேறி வீடுகள்லாம் கட்டி அங்கே இருந்தாங்க. அங்கே தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா முருக பக்தர், முருகன்னு எனக்கு பேர் வச்சு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முருகன் கோயிலையும் போய் என்னை மொட்டை எடுப்பார். வளர வளர என் முடி வளர வளர மொட்டையாக தான் எடுத்துக்கிட்டு இருப்பார். நான் ஒரு நாள் கேட்டேன், ஐயா சீவுறது கூட முடி இல்லாமல் இப்படி மொட்டை எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே என்னன்னு கேட்கும்போது, உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுறான்னு இருக்குது, அது தலையை கொடுத்தான்னா மயிறு தான் வளரும்ல, அந்த தைரியத்தில் சொல்கிறான் போட்டுருக்கு. அதனால் சரி இன்னும் மொட்டை எடுங்கடான்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நான் மொட்டையாக தான் இருந்தேன். நெத்தியில் பட்டை, கழுத்தில் கொட்டை. ஒரு குட்டிச்சாமியார் மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க எங்கள் அப்பா. கந்தர் சஷ்டியை பாராமல் மனப்பாடமாக சொன்னால் தான் சாப்பாடு கொடுப்பேன். சஷ்டிய நோக்கு சரவண பவனர் சிஸ்டர் கூதம் செங்கதிர்வேலம் பாதம் 2 பன்மணி சதங்க கீதம் பாட கிண்கணியாட மையால் நெஞ்சு மயில் வாகனர் சொன்னால் தான் சாப்பாடு. அது முழங்காலையே சொல்லணும். இந்த அளவில் இருந்த குடும்பம் டாப்புல இருக்கணும், குடும்பமே அழிஞ்சு போச்சு. நல்ல ஒரு வசதியான குடும்பம்தான். எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, நான் 3 பிள்ளைங்க. எங்கள் அப்பா சீட்டு ஏஜெண்டாக ஃபைனான்ஸு நடத்திக்கிட்டு இருந்தார். எங்கள் அம்மா பக்கத்தில் பவுர் ஹவுஸில் வேலை செஞ்சாங்க. எங்கள் அண்ணன் காந்தி கிராம திண்டுக்கல்லத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார். எங்கள் அக்கா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. வசதியான குடும்பம். திடீர்னு அழிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா மில்லில் அடிபட்டு செத்துட்டாங்க. எங்கள் அப்பா அந்த கவலையிலேயே குடிச்சு செத்தார். குடும்பமே அழிஞ்சு போச்சு. டாப்பில் இருந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. சொந்தக்காரங்கள்லாம் வந்து இந்த பையன் பிறந்த நேரம் சரியில்லை, அம்மா அப்பாவை விழுங்கிட்டான், பூதமாடா விழுங்குறதுக்கு வெந்த பொருளை வேல் பாய்க்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்களாம் சொந்தக்காரன். எல்லாம் முடிஞ்ச அளவில் சங்கிலி மோதிரம் இப்போ வந்து அந்த மண் சட்டிக்குள்ளே நிறையா இருந்தது. நான் பார்த்தேன், நல்லா பார்த்துருக்கேன். இவ்வளவு தங்கம் வெள்ளி எல்லாம் அடவு வாங்கியிருப்பார் போட்டுக்கு, எவங்கிட்டையோ ஆட்டையை போட்டு எல்லாம் சொந்தக்காரன் ஆளுக்கு ஒன்று அழுத மாதிரி ஆட்டையை போட்டு போயிட்டான். எல்லாம் ஆறுதல் சொல்கிறாங்களா சொந்தக்காரன். அதுக்கு தான்ப்பா இருக்கான். கடைசியில் நான் பிறந்த நேரம் சரியில்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இத்தனை சாமிகள் 31 கோடி தெய்வங்களும் 48 ரிஷிகளும் எங்கள் அப்பா சொன்னாரே, ஒரு ரிஷியாவது காப்பாற்றக்கூடாதா? ஆகவே நம்ம ரயிலில் விழுந்து செத்துருவோம்னான்னு பக்கத்தில் ரயில்வே கேட்டு ஓடுது, ஓடி போய் சாக போனேன். ரயிலை பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். பெரிய ரயிலில்
சாகுல கூட நான் இப்படியா சாகணும் ஐயோடு கத்திட்டு வருது பெரிய ஐயோ வந்துட்டேன். கம்மாயில் பக்கத்தில் விழுந்துட்டேன், காப்பாற்றிட்டாங்க. அப்புறம் எலி மருந்து குடித்தேன், எலியே சாகாது, காப்பாற்றிட்டாங்க. எப்படி சாபம்னாலும் முடிவு எடுத்தேன். இத்தனை தெய்வங்களும் இருந்து ஒரு கடவுளும் கிடையாதுடான்னு சொல்லி எல்லாம் வஞ்சி திட்டி சபிச்சு சாவனம்னு முடிவில் தான் நான் இருக்கும்போது மதுரை சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றுல இறங்குற அந்த வையுகத்தில் நாங்கள் எல்லாம் போகிறது வழக்கம். அப்படி போகும்போது கள்ளழகரை கைது செய்யும் சொல்லி தீக்காக்காரங்க கடவுள் மறுப்பாளர்கள் போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ சாமியவே கைது பண்ணுறதுல ஒரு கூட்டம் இருக்கா, என்னடா அதுன்னு சொல்லி நான் போய் ஐயா என்னையா இப்படி எழுதி போஸ்ட் ஓட்டுறீங்கன்னா அவங்க சொன்னாங்க, ஆமாம் அவர் ஒப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு வண்டி ஊருக்கு துருக்குநாச்சியார் பொம்பளைகிட்ட போகிறவரை இப்போ என்ன சொல்ல கைது தானே பண்ணோம், எய்ட்ஸ் நோய் தானே பரப்ப வர்றாரு, அப்போ இது ஒரு விழாவாக கொண்டாடுறான்னா அவனுக்கு என்ன அறிவு இருக்குது. அப்போ அப்படியா பீச்சுறாங்களே தம்பி, சுற்றி தோல் பையில் தண்ணியை ஊற்றி பீச்சுறாங்களே எதுக்குன்னு தெரியுமாண்ணா? தெரியாதையாண்ணே. அவங்க அந்த வெயிலில் சித்திரை வெயிலில் மண்டையை புழக்கிற வெயிலில் தண்ணி குடிக்க முடியாது, யூரினும் எங்கே இளநீ கூகுள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பாங்கள்ல, யூரின் போக முடியாது, எங்கே போகிறது அவ்வளோ கூட்டத்தில். அதனால அதுக்கு ஒரு விழாவை வச்சு சுற்றி பீச்சுங்கடான்னு பீச்சு அப்போ அந்த குழியிலேயே அப்படியே அவங்க கடமையை நிறைவேற்றுறது. கீழே பாட்டிலில் பிடிக்கிறது தீர்த்தம்லான்னு. இவன் தெரியாதவன் என்ன செய்வான் பார்க்க, அழகர் தீர்த்தம்லான்னு அந்த பாட்டிலில் பிடிச்சி வீட்டில் போய் தெளிப்பாக போடுது. இதெல்லாம் சொல்லும் போது என் கண்கள் திறந்தீங்கன்னா இவ்வளவு கொடு நல்லா இருந்தால் கூட கும்பிட முடியாது போல் இருக்குன்னு சொல்லி அவங்க சாமியை வரலாறுலாம் சொல்கிறாங்க. ஆகவே நான் அப்புறம் ஐயா உங்கள் கட்சியில் நான் சேர்ந்துக்கிறேன், எல்லா சாமிகளையும் சர மாதிரி சபிச்சு வஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன், அது தனியாக வஞ்சா என்னை அடிப்பாங்க, உங்கள் கட்சியில் சேர்ந்து வஞ்சா எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொன்னோம்லே. ஐயா ஏன் அப்பா இவ்வளோ பெரியா சின்ன வயசில் பெரியார் கூட உங்கள் ஆள் தான்ப்பா, அவர் காசியில் போய் ரிட்டையர் ஆகி திரும்ப சாமியே இல்லைன்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தவர், நீ வா உனக்கு பெரிய ஆளாக உனக்கு ஆக்கிடுவேன்னு சொல்லி அதில் சேர்த்து நல்லா வைய விட்டாங்க. ஏகப்பட்ட அளவில் விமர்சனம். அவங்க சாமிக்கு புராணங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் கூட கும்பிட முடியாது போல் இருக்குது, அவ்வளவு ஆபாசமாக இருக்குது, அவ்வளோ கட்டுக்கதையாக இருக்குது. ஆனால் இயேசுவை மட்டும் வையாமல் இருக்கிறதை கண்டேன். அத்தனை கூட்டத்தில் இயேசுவை வையாமல் இருக்கிறதை கண்டேன். அப்போ ஏன் இயேசுவை வையல? அவரும் சாமி தான். இயேசுனாலே எங்கள் இடத்துக்கே பிடிக்காது. கட்டவனை தூக்கில் போட்டது வெள்ளைக்காரன் தானே, வெள்ளைக்காரன் சாமின்னு ஒரு தவறான புரிதல். ஆகவே இந்த இயேசுவையும் வையணும்னு நினைக்கும் போது இவங்க வையாமல் இருக்காங்களே என்னப்பான்னு ஒரு ஐயா கிட்ட கேட்டேன். அந்த ஐயா சொன்னார், அவங்க அந்த கடவுள் மறுப்பாளர்களில் ஒரு ஐயா என்ன சொன்னார், தம்பி இயேசுவை ஏன்பா வையணும், அவர் நல்லவர் பாண்டு. பச்சைக்கிறவன் பச்சனை சொன்னோமா அவள் வாயிலிருந்து ஏசு நல்லவர்னு சொல்கிறாங்க. என்னையா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவர் ஒரு புரட்சியாளர், மத ஆளுகளை எதிர்த்தார், யூதர்களை அவங்க வழிபாடுகளை எதிர்த்தார், அந்த சட்ட திட்டங்களை விமர்சனம் பண்ணார், பணக்காரங்களை எதிர்த்தார், சோசியலிச கம்யூனிஸ்ட வீரர் அவர் தான். அவரை போராமல் பிடிச்சி அநியாயமாக போய் சாட்சிகளை செட்டப் பண்ணி அநியாயமாக கொண்டுட்டாங்க யூதர்கள். அதனால் அவர் எந்த தப்பும் செய்யலை, எந்த மனைவியோ எந்த ஒப்பாட்டியோ எந்த லீலைகளோ எந்த தவறும் அவர்கிட்ட இல்லைப்பா, அவர் நல்லவர், அவரை வச்சு கும்பிடுற கிறித்தவன் தான் கெட்டவனே தவிர அவர் நல்லவர் தான் சொன்னார். நான் என்னடா அது, அவரை வைவாங்கன்னு பார்த்தா எல்லா சாமி மாதிரி வைவாங்கன்னு பார்த்தா கிறிஸ்தவங்களை தான் குறை சொல்லணும், இயேசுவை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்களே. அப்போ நான் ஒரு சேலஞ்ச், இப்படி இந்த மாதிரி சொன்ன இந்த இயேசுவை நான் குற்றம் கண்டுபிடிச்சி வைவேன், குறை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச், ஒரு தீர்மானம் எடுத்தேன். புத்தன் இயேசு காந்தின்னு சொல்கிறாங்கல்ல, சாமியே இல்லைன்னு சொல்கிறவனை கூட இயேசு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மனுஷனாக பிறந்தது கிபி வரலாறு இருக்குல்ல, இல்லைன்னா எவனும் சொல்ல முடியாது. ஆகவே புத்தருக்கு காந்திக்கு கதைகள் வரலாறுகள் இருக்குல்ல, அது மாதிரி இவருக்கு இருக்கும்ல. அப்போ அந்த முறையாக படித்து இவரை முறைப்படி வசனப்படி வைவோம்டான்னு தீர்மானம் எடுத்து
புத்தரை பார்க்கும்போது ஏகப்பட்ட அறியாமல் அரண்மனையில் அவர் சுகபோகமாக இருந்தவர் வியாதியை பார்த்து வந்து நோயை பார்த்து சாவை பார்த்து பயந்துட்டு ஆசையே வேண்டாம்னு ஒரு ஆசைப்பட்டார். அதான் புத்த மதம். ஏகப்பட்ட அறியாமல் அப்புறம்தான் ஒளி கிடச்சி என்னமோ தரிசனம் ஒளி கிடச்சி அவர் வந்து 80 வயசில் செத்தாராம். அப்படி அதனால் அது ஒரு அறியாமல் குறைய ஒரு தற்கூறின்னு சொல்லலாம். ரெண்டாவது காந்தி எடுத்துக்கிட்டால் இப்போ தான் மகாத்மா. ஆரம்பத்தில் ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணிக்க. அவர் இளம வயதில் பார்த்தீங்கன்னா பீடி கொடுக்கறது, திருடுறது, ஏகப்பட்ட சேட்டைகள், ஏகப்பட்ட அறியாமைகள். இப்போ தான் அவர் மகாத்மான்னு சொல்கிறோம். அதுவும் ஏன் சொல்கிறோம்? அவர் வாயாலேயே சொன்னார், புதிய ஏற்பாடு படித்து தான் நான் இந்த நல்வழிக்கு வந்தேன், இந்த அன்பு, இந்த அகிம்சை கொள்கைக்கு வந்தேன், இதுதான் எனக்கு முக்கியம், கண்டுபிடிச்சிட்டேன், இதை வச்சு தான் இந்த நாடை சுதந்திரம் ஆக்க போகிறேன்னு சொல்லி அந்த புதிய ஏற்பாடு கொள்கைகளை வச்சு தான் அவர் வந்து நாடை சுதந்திரமாக்கினாரு என்று வரலாறு பார்த்தேன். அந்த அளவில் புதிய ஏற்பாடுன்னு சொல்லும் போது என்னடான்னு கேட்டால் இயேசுவின் வரலாறுன்னு சொன்னாங்க. சிக்குனான்னு சொல்லும் போது இதை வச்சு குறை இல்லாமல், மனுஷன்னா குறை இல்லாமல் எவன்டா இருப்பான் நாட்டில்? மனுஷன் பிறவின்னா குறை இல்லாதவன் எவன் இருக்கான்? அதனால் எங்கள் ஊர் பக்கத்தில் இம்மானுவேல் தேவாலயம்னு மதுரை ஜார்ஜ் ஆலயத்தினுடைய கிளை சபை இருக்குது. அங்கே போய் நான் இயேசுவின் வரலாறு புதிய ஏற்பாடு படிக்கணும், உனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ பெரிய டைரி மாதிரி ஒன்று சிகப்பாக ஒன்று கொடுத்தாங்க. குத்து விளக்கு மாதிரி, கிதியோன்னு விளக்கு மாதிரி ஒரு இருக்குல்ல, ஒரு தீபம். அந்த அந்த காலத்தில் நல்லா டைரி மாதிரி அது பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ தான் மெலிஞ்சு போய் காய்ச்சலாகி சின்னதாக போயிடுச்சு அது. அப்போ பார்க்கவே அழகாக இருக்குது. கொடுங்கடான்னு சொல்லி பார்த்து முறைப்படி சந்தோஷமாக ஆஹா சிக்குனான்னு சொல்லி முறைப்படி நல்லா படித்து வஞ்சிருவோம். ஏகப்பட்ட குறைகள் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போதே என் தலையை சுற்றிச்சு. என்னது? ஆபிரகாமின் குமாரனான, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு தொடங்குது. இவர் யாருக்குடா குமாரன்னே தெரியாமல் போச்சு ஆரம்பத்தில். ஆபிரகாமுக்கு குமாரனா, இல்லை தாவீதுக்கு குமாரனா, இல்லை யோசேப்புக்கு குமாரனா, ஏன் மரியாளுக்கு குமாரனா, ஏன் மனுஷகுமாரன்னு சொல்கிறானே அதா, இல்லை தேவகுமாரனா, எந்த குமாரன்னே சொல்ல முடியலையேன்னு திரும்ப மறுபடியும் படிக்கும்போது ரொம்ப தலை சுற்றிடுச்சு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு 12 பிள்ளைகளை பெற்றல்லான்னு ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வருது. என்னடா அது? நம்ம இந்து புராணத்தில் கூட இந்த அநியாயம் இல்லையே. கன்னத்தில் பிறந்தான், நெத்தியில் பிறந்தான், தொடையில் பிறந்தான்லாம் இருக்குது. ஆம்பளைகளே பெற்ற மாதிரி இல்லை, இங்கே பெத்தான் இருக்கு. பொம்பளைகளில் பெறணும் பொதுவாக, ஆம்பளைங்க பெற்றதாக வித்தியாசமாக இருக்கு. கிறிஸ்தவ ஒரு பெரியார் ஐயா கூப்பிட்டு கேட்போம்டான்னு கேட்டால் ஒன்று தெரிஞ்சால் சொல்லணும், இல்லாட்டா பேசாமல் போகணும். அவர் என்ன சொன்னார்? தம்பி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆம்பளைங்க தான் பெற்றிருக்கான், புதிய ஏற்பாடாக மாறிடுச்சு. இப்படி சொல்லுவான் ஐயா. தெரியாட்டினா தெரியாமல் சொல்லணும், இல்லை இந்த சரியான விளக்கம் சொல்லணும். இப்படி என்னடா இது, நீங்கள் இதுக்கு மேலே படிக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் முழுசாக படிக்காமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுல்ல. இல்லை 18 மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவதுன்னு பிறப்பு வரலாறு அங்கேருந்து தான் வருது. தயவு செய்து புதிய ஏற்பாடு கொடுக்குறவங்க அதில் வட்டம் போட்டு அதிலிருந்து படிங்கப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் அதிலிருந்து கரெக்டாக வருது. 21ஆம் வசனத்தில் இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். பாவத்தை கண்டுபிடிக்கணும்னு நம்ம படித்தா பாவத்தை போக்கி ரட்சிக்கிறதுக்கு அர்த்தமே இயேசுதான் சொல்லி வருது. என்னடா அது? அப்புறம் 23ஆம் வசனத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று அந்த வேல் முருகன் ஞாபகம் தான் வருது. முருகன் அந்த வேலுன்னு சொன்ன உடனே முருகன் ஞாபகம் தான். அப்புறம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தேன். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து பிறக்கிறார். அந்த ஏரோது
இயேசு பிறந்துட்டாருன்னு சொல்லி கொல்ல நினைக்கிறான். இயேசு தப்பிச்சிருவார். அந்த எல்லைக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யலாம். அது 17ஆம் வசனத்தில் ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதலையாக இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்ததுன்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. இதே கதையை எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார் கிருஷ்ண புராணத்தில். கிருஷ்ண புராணம்னு ஒரு புராணத்தில் எங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்கார். கிருஷ்ணன் ஜெயிலில் பிறக்கிறான். மாமாக்காரன் எனக்கு மேலே ஒரு ராஜா வர்றானான்னு போராப்பட்டு ஜெயிலில் போட்டு ஜெயிலில் தான் கிருஷ்ணன் பிறக்கிறான். அந்த கொல்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் கடத்தி விடப்பட்டு கூடையில் வச்சு கடத்தி விடப்பட்டு தப்பிச்சிடுறான். அந்த எல்லைக்குள்ளப்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிறான்னு அந்த கதையில் வருது. அப்போ நான் என்னடா அந்த கதை இதா இல்லை இங்கேருந்து அந்த கதை போச்சா அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது அது இதிகாசம், புராணம். இது வரலாறு, கிமு கிபி வரலாறு. அப்போ வரலாறுலேருந்து தான் புராணமாக மாறி போச்சு. கண்ணு மூக்கு வச்சு எழுதிட்டான்னு சொல்லி நான் அப்புறம் கண்டுபிடிச்சேன். கிருஷ்ணனை கிறிஸ்துவ கிருஷ்ணனாகவும், ராமாவை ராமனாகவும், ராகேல ராதையாகவும், மேரிய மாரியாகவும் மாற்றிட்டாண்டான்னு சொல்லி இப்படித்தான் செட்டப் பண்ணி காது மூக்கெல்லாம் வச்சு செஞ்ச மறிவு வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சேன். அப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் சாத்தானை உபாசம் இருந்து ஜெயிக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசவம் பண்ணுறார். 5, 6, 7 அந்த 3 அதிகாரம் என்னை ரொம்ப கவர்ந்தது. எந்த பாவமும் இவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியல. ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டுன்னு சொல்கிறாரு. சத்ருவ நேசின்னு சொல்கிறாரு. துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க, பின்ன ஏன் என்னை நம்பலைன்னு கேள்வி கேட்குறாரு. சொந்த யூதர்கள் மத்தியில் கேட்குறாரு. எங்கிட்டோ போய் கேட்கல, சொந்த ஊரில் கேட்குறாரு. ஒருத்தனும் அதுக்கு பதில் சொல்ல முடியல. கடைசியில் பிலாத்து விசாரணை செய்யும் போது கூட இவனிடத்தில் எந்த குற்றமும் நான் காணேன்னு கையை கழுவிட்டான். பொய் சாட்சிகள் கொண்டு வந்தாலும் அது ஒவ்வொருன்னு இருக்கு. அந்த நீதிமானம் ஒன்றும் செய்யாதீங்கன்னு பிலாத்து மனைவி அங்கே சொல்கிறா. அந்த அளவில் சீசர்கள் இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக மறிக்கிற அளவில் அவர் பரிசுத்தராக இருந்திருக்கிறாரு, குற்றமற்றவராக இருந்திருக்கிறாரு, மாசில்லாதவராக இருந்திருக்கிறாரு. அவர் பிரசங்கம் போதனை ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்படிப்பட்டவரை போய் நான் குற்றம் கண்டுபிடிக்கையா படித்தேன் இந்த ஜென்மம். கடவுளே, ஏதோ ஒரு டென்ஷனில் கோபத்தில் எல்லாத்தையும் வஞ்சனே தவிர கடவுளுக்கு எனக்கு ஒன்றும் பகை இல்லை. கடவுள்னு ஒன்று இருந்தால் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, நான் அந்த கடவுளுக்காகவே வாழ்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே தொடர்ந்து படித்தேன். யோவான் 1ஆம் அதிகாரம் எனக்கு விளக்கம் கொடுத்துச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானார். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். 9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. லேலுயா, அளவு கடந்த ஆனந்தம் காணக்கூடாது. அந்த வார்த்தை தான் மனித அவதாரமாய் இயேசு என்று வந்ததா? அவர் தான் மெய்யான ஒளியா? எந்த மனுஷனும் சொல்லும் போது என்னையும் சேர்த்து தானே. இறைவா, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி என் கண்களை திறந்து விட்டதுக்காக இவருக்காகவே இனிமேல் வாழ்வோம்னு நினச்சேன். அநியாயமாக ட்ரெயினில் வந்து சாகிறத விட, எலி மருந்து குடி சாகிறத விட, கம்மாயில் விழுந்து சாகிறத விட இவருக்காகவே சாவம்டா, இப்படிப்பட்ட தெய்வத்துக்காகவே சாவம்னு முடிவெடுத்து 1982 என் 17ஆவது வயசில் இயேசுவை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல எனக்கு. என் ஜனங்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊரில் யாரும் சுவிசேஷ ஊழியம்லாம் செய்ய முடியாது.
செருப்பு போட்டு எங்கள் தெருவில் யாரும் நடக்கக்கூடாது, வாக்கு விட்டுருவாங்கன்னு பயம். கிறிஸ்தவங்களுக்கே இப்படி பயம். எவனும் வரமாட்டான். இப்போ என்னைய வர வேணாம்னு சொல்ல முடியுமா? என்னையை பிடிச்சிட்டாரே அவர், லேகியோன் பிசாசி பிடிச்சவன், நான் ஏசு வர விடாமல் உன் ஊரில் போய் சொல்கிறான்னு சொன்ன மாதிரி என் ஜனங்களுக்கு சொல்ல வச்சுட்டார். என்னைய காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இயேசுவை பற்றியே சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இளவட்ட பையங்களுக்கு எல்லாம் நல்லா கேட்பாங்க. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் உள்ள சிஎஸ்ஐ கோயிலுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போ அந்த ஊரில் ஏகப்பட்ட அளவில் மக்கள் திரண்டாங்க. எல்லோரும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரில் ரொம்ப எதிர்ப்பாகி பஞ்சாயத்தில் இப்போ என்னடா அது, நம்ம ஜக்கமாக நம்ம தான் குலதெய்வம், நம்மக்கிட்ட எல்லோரும் தேடி வந்து ஜோசியம் பார்க்குற இந்த ஊரில் ஏசுதான் மெய்யான தேவன் சொல்லி இவர் இங்கேருந்து ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணங்கிட்ட போய் புகார் பண்ணாங்க. உங்கள் தம்பியை ஜாதியை விட்டு ஒதுக்க போகிறோம், உங்கள் தம்பியை சொல்லி வச்சுக்கன்னு சொல்லி எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னாங்க. எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட்டு, தம்பி நம்ம கடவுள் முருகன்டா, முருகனை விட்டுட்டு நீ இந்த மாதிரி இயேசுவை கும்பிடலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போவும் நான் முருகனைத்தானே கும்பிட்றேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், முருகன்னா அழகன்னு அர்த்தம்னே. அது உண்மையிலேயே முருகன் பிறந்ததில்லை, அது ஒரு கற்பனை. கற்பனை என்றாலும் அப்படின்னு அவனே பாடியிருக்கான். கற்பனை, அது கற்சிலை. அதனால் முருகன்னா அழகு. அப்படி மனித அவதாரமாக அந்த அழகு உள்ள கடவுள் பிறந்தது இயேசு தானே. அவர் பிறப்பழகு, அவர் வளர்ப்பழகு, அவர் பிரசங்க அழகு, அவர் அற்புதங்கள் அழகு, அவர் கடலில் நடந்தாரே அது அழகு, தண்ணியை ரசமாக மாற்றினாரே அது அழகு, மருத்துவரை உயிரோடு எழுப்பினாரே அது அழகு, திரும்ப வரப்போகிறாரே அது அழகு, உயிர் தெழுந்தாரே அது அழகுன்னு. அதனால் அழகுள்ள முருகன் இவர் தானேன்னு சொல்லிட்டேன். நீ என்னையவே மாத்திருவ போட்டுருக்குன்னு சொல்லி அவருக்கு எனக்கு சண்டையாகி வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஆனால் தனியாக ஒரு ஜபக்குழுவை ஏற்படுத்தி என்ன சாபம்னு முடியும் ரத்த சாட்சியாக அந்த அளவில் துணிஞ்சதுனால விடக்கூடாதுடா இவங்களை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஊழியம் செய்தேன். நிறையா பேர் ரசிக்கப்பட்டாங்க, நிறையா பேர் மனம் திரும்பினாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க எங்கள் ஜனங்க. ஏன்னா அவங்க இயேசுனாலே பிடிக்காது, வெளிநாட்டு கடவுளும் எவனும் கும்பிடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணும்போது நான் வந்து அவங்களில் ஒருத்தரை எழுப்பி நான் சொல்லும் போது எல்லாம் ஆச்சரியப்பட்டு நம்மளும் கும்பிடலாமா, நமக்கும் இயேசு தானே, நமக்கும் கடவுள் தானே, எங்களுக்கு முதலே தெரியுமே நல்லவர்னு, கும்பிடக்கூடாதுல்ல சொல்லி வச்சுருந்தாங்க. நீ கும்பிடுறதுனால நாங்கள்லாம் கும்பிடுறோம்னு எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதன் பிறகு அந்த நான் போகிற சிஎஸ்சி சபையில் என் ஆர்வத்தை கண்டு, என் உற்சாகத்தை கண்டு ஜனங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப மேன்மைப்படுத்துகிறாங்க. அந்த சபை விசுவாசிங்க போத்திராஜில்னு ஒரு ஐயா தெலுங்குக்காரர், ஒரு பிஷப்பாக இருந்தார் அந்த காலகட்டத்தில். அவர் காதுக்கு என் நியூஸ் போய் அவரை என்னை கூப்பிட்டு, தம்பி ஊழியத்துக்கு வர்றியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஆர்வ கோளாறில் வர்றேயான்னு சொல்லிட்டேன். அதனால் எனக்கு பயிற்சி கொடுத்து அந்த நான் ஏற்படுத்தின சபையை அங்கே உள்ள என்னுடைய நண்பர்கள் இப்போ எல்லாம் ஊழியக்காரங்களாக இருக்காங்க. என் அண்ணன், என் மாமாலாம் கத்தி எடுத்து குத்த வந்தார், என்னை வந்து கொல்ல வந்தவர் இப்போ பாஸ்டராக இருக்காங்க. இப்போ பெரிய பெரிய எதிர்ப்பெல்லாம் இப்போ எல்லாம் ஊழியக்காரங்களாக மாறிட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட சபையை ஒப்பு கொடுத்துட்டு நான் ஜார்ஜாலயத்தில் சிஎஸ்ஐ போதகராக போயினேன். இறையியல் கல்லூரியில் பயிற்சி கொடுத்தாங்க. கம்பர் மாணிக்கம்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் எனக்கு ஒரு 2 வருஷம் பயிற்சி கொடுத்து ஊழிய இது ஆகி சாத்தூர் பகுதியில் 4 சிஎஸ்ஐ சபை இருக்குது, ஜார்ஜ் ஆலயத்தினுடைய கிளை சபை. அங்கே போனேன் நான். அங்கே போய் ஊழியம் செய்யும்போது தான் அங்கே ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒருவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ திருப்பரங்குன்றத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே இருந்தால் அடிக்கடி போவார் வருவார். என் சபை விசுவாசி அவர். இப்போ தலைவராக இருக்கார் ஐஎம்ஏல பெரிய தலைவர். இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் என் மூலமாக ஏகப்பட்ட 50க்கும் மேற்பட்ட முழு நேர ஊழியர்கள், 100க்கும் மேலே விசுவாசிகள் ஞானஸ்தானம் பெற்று தேவ ஊழியத்தை செஞ்சு வர்றாங்க. தொடர்ந்து என் இன மக்களுக்காக நான் பிரத்யோகமாக பாரப்பட்டு சிஎஸ்ஐ சபையிலிருந்து விலகி அங்கே அவங்களுக்காகவே ஒரு சபையை நிறுவி ஊழியம் செய்துட்ருக்கேன். ஏகப்பட்ட கஷ்டம், போராட்டம், எத்தனையோ முறை ஜெயில் தண்டனை, எவ்வளவோ போராட்டம். அதெல்லாம் சொல்ல இப்போ டைம் இல்லை. அதனால் ஜெயிலில் இருக்கும்போது கூட அநேக கைதிகளுக்கு நான் ஊழியம் செய்தேன். ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னு ஜெபிச்சாங்க அவங்க. ஆண்டவரே இவருக்கு ஜாமீன் கிடைக்காதபடி காத்துக்கொள்ளும்.
ஏன்னா ஊழியம் நல்ல சத்தியம் சொல்கிறோம்ல, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்து விட்டால் சாயங்காலம் தான் அடைப்பாங்க அந்த ஜெயிலை, காலையில் திறந்து விட்டா. அப்போ அதனால் எல்லாம் அந்த கோயிலுக்கு போகாத ஆளுகள்லாம் அங்கே வந்து வேறு வேலையே இல்லையில என்கிட்ட வந்து ஐயா இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள், எல்லாம் அந்த அரைகுறை விசுவாசிகள் எல்லாம் அங்கே நிறையா பேர் இருக்காங்க உள்ள கைதியாக. எல்லாத்துக்கும் சத்தியம் சொல்லும் போது ஆஹா இப்படி ஒரு சத்தியம் கிடைக்காதான்னு சொல்லி ஜாமீன் கிடைக்காம ஜெபிச்சாங்க. அப்போ நான் இப்படி ஜெபம் பண்ணுவாங்களா ஐயா நாட்டில், போகிறதுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? அப்புறம் சரி பாஸ்டர் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க ஜெபத்தை தான் கேட்டார். மதுரை பட்டணமே ஜெபம் பண்ணிச்சு, கேட்கல ஆண்டவர். அவங்க ஜெபத்தை கேட்டு விடுதலையாகி வெளியே வந்து இப்போ எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியில் இன்ன வரைக்கும் துன்பம் கஷ்டத்தில் தான் இருக்கேன். கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் பாடுபடாமல் பரலோகம் கிடையாது என்பதை நான் புரிஞ்சு அந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பை மாவட்டங்கள் தோறும் நடத்திக்கிட்டு இருக்கேன். மதுரை பட்டணத்தில் ஊழியர் கூட்டமாக நேற்று தொடங்கியிருக்கேன். அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் எல்லா ஊழியர்களுக்கும் சத்தியம் சொல்லணுமே என்ற பாரப்பட்டு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இயேசு ஒருத்தனை கண்ணில் தொட்டு பாடுறான்னு சொல்லும் போது நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன்னு சொன்னான், தெளிவாக சொல்லலை. ரெண்டாவது முறை இயேசு அவனை கண்ணை தொட்டு இப்போ பாடுறான்னு சொல்லும் போது தெளிவாய் கண்டான். லேலுயா. ஆகவே தொட்டது பழைய ஏற்பாடு, ரெண்டாவது தொட்டது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு மங்களா இருக்கு, புதிய ஏற்பாடு ரொம்ப தெளிவாக இருக்கு. ரெண்டையுமே இயேசு தான் தொட்டாரு. 2 உயில் நான் தான் எழுதினேன். கடைசியில் நான் எழுதின உயிர் தான் கரண்டில் நிற்குமே தவிர முதல்லையும் நீ தான் எழுதுனேன்னா அது கரண்டில் வராது. அது முதல் உடன்படிக்கை பழைய ஏற்பாடு, ரெண்டாவது உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இன்னைக்குள்ள ஊழியர்கள் அறியாமல் கல்லையும் மண்ணையும் சேர்த்து மிஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி குழந்தைகளுக்கு பாருங்கள் இருமல் மருந்துன்னு சொல்லி கலப்பட மருந்தை கொடுத்து 20 பிள்ளைகள் செத்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாடே கொதிச்சு போயிருக்கு. அது மாதிரி இன்றைக்கி ஏகப்பட்ட அளவில் கிறிஸ்தவர்கள் போப்பிலிருந்து மார்ட்டின் லூத்தரிலிருந்து பிரிஞ்ச ஸ்தாபனங்கள் அவையவே தலைவராகி அவையவே அது கமிட்டியை வச்சு அவையவே உபதேசத்தை அவங்க பாரம்பரியமாக்கி மனுஷ கற்பனைகளை புகுத்தி பாரம்பரியங்களை புகுத்தி நாசமாக போனது தான் இந்த சபைகள் இந்த ஸ்தாபனங்கள். நான் இவங்களெல்லாம் அதிலிருந்து விலக்கி அந்த ஸ்தாபனங்களிலிருந்து சபைகளிலிருந்து விலக்கி விடுவிச்சு ஆதி அப்போஸ்தல காலத்திலே 1ஆம் நூற்றாண்டில் இயேசு ஏற்படுத்தின அந்த சபைக்கும் அந்த உபதேசத்துக்கும் அந்த சத்தியத்துக்கு அவங்களை கொண்டு போகணும் என்ற அந்த தரிசனத்தில் நோக்கத்தில் இந்த புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமான ஐயா அவங்க விரும்பினா இங்கேயும் ராமநாதபுரம் மாவட்ட சார்பில் நடத்தலாம்னு இருக்கிறேன். அடுத்து என்னை கூப்பிடுறாரான்னு சொல்கிறது தான் சந்தேகம். இந்த செய்திக்கு பிறகு அவர் கூப்பிடுறாரா இல்லை வேணாம்னு சொல்கிறான். ஏன்னா என் வீடியோ வந்து பார்க்குறவங்க என்னை கூப்பிட மாட்டாங்க பெரும்பாலும். சத்தியத்தை சொல்கிறதுனால அநேகருக்கு நான் சத்துருவாக இருக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்களா இல்லை எப்படி இருக்கீங்களா அடுத்த நடவடிக்கைகளை தான் நான் புரிஞ்சுக்கிற முடியும். ஆகவே சாட்சியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையுடைய தலைப்பு புதிய ஏற்பாட்டின் புது வாழ்வு. கிறிஸ்துக்குள் புது வாழ்வு என்று ஐயா பத்திரிக்கை போட்டதுக்கு இன்றைக்கி காலையில் தான் நான் செய்தியை ரெடி பண்ணேன். என்னடா செய்தி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன். காலையில் இந்த பத்திரிக்கையை பார்த்து இந்த அடிப்படையில் ஒரு 4 பாயிண்ட் 4 தூணுக்கு அடையாளமாக 4 பாயிண்ட் எழுதி உங்களுக்கு சொல்லிவிட்டு போகலாம்னு இருக்கேன். ஆகவே முதல் பாயிண்ட் முதல் தூணு மார்க் 1:27 புதிய ஏற்பாட்டின் புது வாழ்வு என்ற தலைப்பில் பேசுகிறேன். படிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன உபதேசம், புதிய உபதேசம் எப்படிப்பட்டது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசுவின் உபதேசம் புதியது, பழைய ஏற்பாடு அல்ல. பழைய ஏற்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி இயேசு என்னைக்கு பேசலை, புதுசு, முற்றிலும் புதுசு. அதில் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்
ஆரம்பமே அதான். ஆரம்பமே புது உபதேசம் தான் ஐயா. ஆரம்பமே புது உபதேசம் தான். பழைய ஏற்பாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பேசலை. இயேசு மத்திய 5 அதிகாரத்தில் பேசும்போது அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, எல்லா கூத்துக்கு கூத்து, வெட்டுக்கு வெட்டுக்குன்னு சொல்கிறது பூர்வத்தை அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அது அறியாமல் உள்ள காலம். அது பூர்வத்தார்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லேலூயா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பது புதிய ஏற்பாடு. பூர்வத்தாருக்கு ஒன்று சொல்லப்பட்டது பழைய ஏற்பாடு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் அறிந்து செயல்பட்டால் தெளிவாக காண முடியும், மங்களா காண மாட்டீங்க. அல்லேலூயா. ஆகவே புதிய உபதேசத்தை இயேசு பேசினார். இந்த அடிப்படையில் தான் ஆதி அப்போஸ்தலர்களும் அந்த புதிய உபதேசத்தை சொன்னாங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அத்தனைய பட்டணம் புறஜாதிகளுக்குள்ளேயே பவுல் ஊழியம் செய்யும் போது ஜனங்க எல்லாரும் இந்த நூதனமாக இருக்க இந்த உபதேசம், அதில் 20 வசனம் பாருங்க, 17:20. நூதனமான, அதான் நூதனம்னா புதுசு. புதுசு என் காதுகள். ஏன்னா அவன் ஏகப்பட்ட அளவில் அதே தொழிலாக இருந்திருக்கிறான். அந்த மார்ச் மேடையில் இந்த மாதிரி வெட்டி பேச்சு வீண் பேச்சு பேசுகிறத விட வேறு தொழிலே இல்லை. இந்த டீ கடை மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பவுல் பிரசங்கம் என்ன பிரசங்கம்? நூதனமான காரியங்களை பேசுகிறான். அந்த 20 வசனம் பாருங்க, 20 19 படிங்க மேலே. என்ன உபதேசம்? புதிதான உபதேசம். பவுல் பழைய ஏற்பாட்டில் வேதபாரகன், கெட்டிக்காரன், நியாயப்பிரமாணத்திலேயே குற்றம் சாட்டப்படாதவன். அதை சொல்லலை, அவன் அதை பேசலை. புதிதான உபதேசத்தை சொன்னான். அல்லேலூயா. அந்த உபதேசத்தை நீங்கள் 31ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல காஸ்பல், நல்ல சுவிசேஷம். இன்னைக்குள்ள ஊழியக்காரன் அந்த புரிஞ்சான்னா அவன் பாக்கிவான் தான். அந்த அளவில் அற்புதமான சத்தியம், புதிதான உபதேசம். அது பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பூசாரிகள்லாம் வெட்டி கொண்டான். ஏலியாவின் தேவன் பாட்டு பாடுறிய 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டான், பாகால் தீர்க்கதரிசியில். அப்போ இன்றைக்கி கொள்ளு பார்ப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன் பாட்டு பாடுறியே, கொல்றா பார்ப்போம். இன்றைக்கி பூசாரிகள்லாம் கொல்லு, சும்மா விடுவானா உன்னைய? 3000 பேரை வெட்டி கொண்டா. யார்? மோசே, லேவி. யாத்திரா 32:28 வெட்டுங்கடான்னு கண்ணுக்குட்டியை வச்சு கும்பிட்டானா. அந்த காட்டு காலம் அது. அப்போஸ்தல காலத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இது ஊழியமா? 3000 பேரை கொன்னது ஊழியமா? 2 ஒன்றுடானா? உனக்கு என்னடா அறிவு இருக்கு? நீ மங்களா தானே பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன தெளிவா நீ பார்க்க? 2க்குள்ள வித்தியாசம். இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே. நீங்கள் பாடுறான், லேவியரே ஆச்சாரி, இவன் தான் நமக்கு தலைவரா? ராஜாக்களாக லேவியராக எங்களை இவன் பின்னாடி போனால் எங்கடா நம்ம விளங்குவோம்? இந்த ஐயா பாடுறாரு, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா, ஏசப்பா என்னப்பா நான் செய்யணும் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னா, இது வரைக்கும் அவர் ஒன்றும் சொல்லாத மாதிரியும் இனிமேல சொன்னால் கேட்டு செய்வாராம். இவங்க தான் நமக்கு தலைவர்களா? 4 சுவிசேஷம் சொல்கிறது அது தெரியல உனக்கு? சொல்லிட்டார்ல, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளையும் நியாயந்திருக்கும்னு சொல்லிட்டாரு. சொல்ல போகிறதில்ல. இனிமேல சொன்னால் வேறொரு இயேசு தான் சொல்லுவான் போல் இருக்குது. ஒரிஜினல் இயேசு முன்னாடியே 4 சுவிசேஷத்தை சொல்லிவிட்டார். அந்த புரிதல் இல்லாதவே நமக்கு எப்படி அவங்களை பின்பற்ற முடியும்? எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, நடனம் ஆடு, இதுக்கு கிருகிருன்னு சுற்றுலா சுற்று. ஒருத்தன் அப்படி தான் பேசுகிறான், இவர் தான் கோல் மாடல் எனக்கு தகப்பேன், இவரை வச்சு தான் நான் டான்ஸ் ஆடினேன், அவர் மெல்ல ஆடினா, நான் சூப்பர் வேகமாக இலவட்டம் ஆடுறதுனால என்னை குறை சொல்கிறீங்கன்னு சொல்கிறான். தாவீதை போல இன்னொரு ஒருத்தன் மனைவிய தாவீதை போல அந்த புத்தி தானே வரும். ஒப்பாட்டிகளை நிறையா வச்சுருந்தான் தாவீது. நீ ஒப்பாட்டி வைக்க போய் தாவீதுன்னு சொல்ல போய் தானே உனக்கு நீ பாவம் செய்கிற. வெறுங்கையோடு நான் வந்தேன்,
இரு பரிவாரம் எனக்கு தந்தீர் எனக்கு தந்தீர் எனக்கு தந்தீர் பாடுங்க 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 எல்லாம். 4 மனைவி, இரு பரிவாரம் 4 மனைவி, 13 பிள்ளைங்க. மாமங்கிட்ட ஆட்டையை போட்டது ஆடு மாடு. இதுதான் இரு பரிவாரம். வெக்கம் இல்லாமல் பாடிக்கிட்டு இருக்காருன்னா என்னடா அறிவா இருக்கீங்க, என்ன நீங்கள் அறிவாளிங்க. ஆகவே பாட்டு பாடுறவங்களாம் அறிவாளி இல்லை. அதுக்கு விவரம் தெரியாமல் நம்மளும் பாடிக்கிட்டு இருந்தால் நம்மளும் அறிவாளிகள் அல்ல. 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. சேர்த்து விட்டவங்க மாதிரி பாடுறான். ஐயா டேப்பு ராதாகிருஷ்ணன் ஏசு படிப்பே இல்லைன்னு இருக்கு. யோவான் 7:15 போட்டிருக்கு. அவர் கல்லாதவராக இருந்தும் வேத வாக்கியங்களை எப்படிடா சொல்கிறாருன்னு சொந்த யூதர்கள் வந்து ஆச்சரியப்படும் போது இவன் சொல்கிறான் 6 வயசில் ஆரம்ப பள்ளியில் சேர்த்து விட்டானா. இப்படிப்பட்ட ஆளுகளானா நம்ம தலைவராக இருக்க முடியும்? நான் ஆவியோடும் பாடுவேன். கருத்து எந்த கருத்து? அவன் கருத்து, அவன் சாபன கருத்து, வேதவசன கருத்து இருக்கா? அதனால் எல்லா பாடல்களையும் நம்பிடாதீங்க, எல்லாரும் பின்னாடியும் போயிடாதீங்க. நீங்களும் நல்லா பாடுறீங்க. அடுத்து சாராள் நவரோஜ் அம்மா பாடல்களை அதிகமாக பாடுங்க. வயலட் அரவன் அம்மா, வேதநாயகி சாஸ்திரியார், நடராஜ முதலியார், இப்படி கீர்த்தனை பாடல்கள் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி பாடல்களை பக்தி விருத்தி உண்டாக கண்ணீர் வரும். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் கண்ணீர் வரும். அந்த அம்மா பாட்டெல்லாம், அந்த பழைய பாடல்களை தயவு செய்து நீங்கள் பாடி பழகுங்க. இன்றைக்குள்ள தோல் துருத்தி, இன்றைக்குள்ள நவீன காரியங்கள்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அந்த பழைய பாடல்களை அதிகமாக பாடுங்க. லேலுயா. ஆகவே புதிய உபதேசம் இதுதான். பவுல், அதாவது அப்போஸ்தலர்கள் அதைத்தான் கடைபிடிச்சாங்க. அவங்க யூதர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சதுனால அவங்க பிரமாணங்களை, அவங்க நியாயப்பிரமாணங்களை, அவங்க பழைய ஏற்பாடை வச்சு அவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து புதிய ஏற்பாடு கொண்டு வந்தாங்களே தவிர அவங்களும் பழைய ஏற்பாடை சொன்னாங்கல்லன்னா எதுக்குடா சொன்னாங்க? கிறிஸ்தவங்களை ஆக்குறதுக்காக அதை சொன்னாங்க. இப்போ முஸ்லீம்காரங்களுக்கு மத்தியில் நான் ஊழியம் செய்கிறேன்னு வைங்க, குரானை கண்டிப்பாக எடுப்பேன். அந்த குரானில், அந்த பைபிளில் சொல்லப்பட்டதாப்பா இங்கே மறிவு இருக்குது. ஆதாம், இங்கே ஆதம், ஆப்ரஹாம், இப்ராஹிம், அங்கே இஸ்மவேல், இஸ்மாயில், அங்கே சாலமோன், இங்கே சுலைமான், அங்கே இயேசு, இங்கே ஈசா நபி, அங்கே மரியாள், இந்த மரியம் பிபி, இப்படி மாற்றி அமைச்சதுதான்ப்பா. அப்போ நான் முஸ்லீம் குரானில் சொல்லிட்டான்னு சொல்கிறதா? ஏன் குரானை சொல்கிறேன்? கிறிஸ்தவங்களாக அவங்களை கொண்டு வர்றதுக்காக. அந்த அடிப்படையில் பழைய ஏற்பாடு யூதர்களை கிறிஸ்தவங்களாக மாற்றுவதற்காக பழைய ஏற்பாடு கையாளப்பட்டதே தவிர கடைபிடிப்பதற்கு அல்ல. இதை புரிஞ்சுக்கங்க. என் சபையில் இப்போ சங்கீதம் வாசிக்கிறது இல்லை. முந்தி வாசித்தேன். இப்போ நிருபங்கள், ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை வேத பாடமாக படிங்கடான்னு சொல்லி வாரந்தோறும் அதை தான் வாசிக்கிட்டு இருக்கோம். இது கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது. அந்த சங்கீதம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அதில் ஒரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, பாபிலோன் குமாரத்தி பிள்ளைகளை கல்லில் மோதி அடிக்கிறவன் பாக்கிவான்னு ஒருத்தன் பாடுறான். அவன் எந்த பரிசுத்தவான்னு தெரியல. பிள்ளைகளை மோதி அடிக்கிறவன் பாக்கிவான்னா அது நீ எப்படிடா சொல்ல? பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்க, தடை பண்ணாதீங்க, பரலோக ராஜ்யம் அவங்களுடையதுன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க பிள்ளைகளையே இறக்கம் பாராமல் மோதி அடிக்கிறவன் பாக்கிவான்னு சொல்கிறான். அந்த புத்தி தான் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்குது. காசாவில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளையே கொல்றான். 2600 பேரை கொண்டிருக்கான். சாப்பாடுக்கு வழி இல்லை, தட்டை தூக்கிட்டு திரியிறான். அவனையும் குண்டை போட்டு கொள்கிறான். ஐயா கிறிஸ்தவன் அப்படி செய்வானா? அந்த நாடு ஜெயிக்கிறதுக்கு ஜெபிக்கிறானே, இவன் முட்டு கொடுக்குறானே, இவன் என்னடா அறிவு இருக்கு? தேவன் எல்லாருக்கும் தேவன் தான். எல்லாருக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். ஒரு குறிப்பிட்ட வட்டம் போட்டு ஜூ பண்ணி இவங்க தான்னு சொல்கிறது தற்கூரித்தனமே தவிர, முட்டாத்தனமே தவிர அது நல்ல சரியான ஒரு புரிதல் இல்லை. மாற்றி ரூதலிருந்து பிரிஞ்ச அந்த ஸ்தாபனங்களை பின்பற்றி வந்த விளைவு தான் இது.
அப்போஸ்தலர் உபதேசம் அது அல்ல, இயேசுவின் சத்தியம் அது அல்ல, நிருபங்கள்ல அப்படி சொல்லலை. நான் ரெண்டையும் பகுத்தறியாதவன் என்னையா ஊழியக்காரவன்? அதனால் ரெண்டையும் பகுத்தறிஞ்சு ஊழியம் செய். 2 கொரிந்தியர் 3 தயவு செய்து 9, 10 படிச்சின்னா அந்த ஊழியம் இந்த ஊழியம் அப்படின்னு போட்டுருக்கு. நீ எந்த ஊழியம் செய்கிற என்பது தானே பேச்சு. ஊழியன்னா வேலைக்காரன். யாருக்குடா வேலைக்காரன்? அரசாங்க வேலை செய்கிறேன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்க வேணாமா? அது மாதிரி ஊழியக்காரன்னா எந்த ஊழியக்காரன்? நீ மோசையின் ஊழியக்காரனா, இயேசுவின் ஊழியக்காரனா? மோசையின் ஊழியக்காரனா 3000 பேரை கொன்னா, நீ கொல்லு. அவன் மோசையின் ஊழியக்காரனா, லேவியை தவிர வேறு எவனும் ஊழியத்துக்கு எடுக்க போக முடியாது. நீ லேவினா, நீ புறஜாதியாக இருந்துக்கிட்டு நான் மோசையின் ஊழியம்னா உனக்கு என்னடா அறிவு இருக்குது உனக்கு? நான் ஆபிரகாமின் ஊழியக்காரன்னு லாபான்னு சொன்னான். என்ன சொன்னான்? கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள்லாம் எஜமானுக்கு நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கழுதை, நாய், பேய் தான் அவன் ஆசீர்வாதம். இயேசுவின் ஆசீர்வாதம் சுவிசேஷன் தான். லேலுயா. ரோமர் 15:29 போட்டிருக்கு. நான் உங்களிடத்தில் வரும்போது சுவிசேஷத்தின் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன்னு பவுல் சொல்கிறான். லேலுயா. சுவிசேஷத்தின் பரிபூர்ணம் தான், ஃபுல் காஸ்பல் தான் ஆசீர்வாதம். அதுதான் 19ஆம் வசனத்தில் இல்லிரிக்கா தேசம், எருசலேமிலிருந்து இல்லிரிக்கா தேசம் வரைக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை பூர்ணமாய் அறிவித்திருக்கிறேன். அதுதான் நமக்கு ஆரம்பம். புதிய ஏற்பாடு இதை ஜூப் பண்ணி இது அது வேணாம், பழைய வேணாம்னு நான் சொல்லலை. அது ஒரு நிழல். நிஜம் இதுதான். நிஜத்தை பற்றி பேசு. நிழலை சும்மா ஊருகா மாதிரி தொட்டுக்க. ஏன்னா உங்களை அப்படி ஆக்கிட்டான்ல. யூதர்கள் மாதிரி உங்களை ஆக்கி தொலைச்சிட்டாங்க. இஸ்ரவேல் மாதிரியே மாறிட்டீங்க. தாவீதுன்னு குறை சொன்னால் உங்களுக்கு ஏண்டா கோபம் வருது? தாவீது யார்? ஆபிரகாமின் தேவன். அது உங்கள் தெய்வம் கிடையாது. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க. அதை உங்கள் தெய்வம் எது தெரியுமா? யாருடைய தெய்வம் தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3 போட்டிருக்கு. பிதா, இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அப்படின்னு போட்டு. இயேசு சொன்னார், என் தேவனே, என் பிதாவே. இயேசு அவர் தெய்வம் தான் உன் தெய்வமே தவிர, நீ தாவீதின் தெய்வம்னா தாவீது செஞ்ச மாதிரி நீ செய்கிறேன்னு தானே அர்த்தம். யாக்கோப்பு செஞ்ச மாதிரி நான் செய்வேன்னு தானே அர்த்தம். ஆபிரகாம் தெய்வம்னா ஆதியாகமம் 25:6 ஒப்பாட்டிகளை வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. செத்து போகிற கிழவன் செய்கிற விஷயமாடா. நிறையா ஒப்பாட்டிகளை வச்சுருந்து பிள்ளைகளை பற்றி எல்லாம் நன்கொடைகளை கொடுத்து விரட்டிட்டானான். அதுதான் இப்போ மாசா சண்டை. அவங்க சந்ததி தான் இஸ்ரவேலு. அவன் பெற்று போட்ட சந்ததி தான் இப்போ யுத்தத்தில் வெட்டிக்கிட்டு கொத்திக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் உங்கள் கடவுளாக்கும். அவன் கடவுள் தான் உங்கள் கடவுளா? இயேசுவின் தேவன் உன் தேவன். அல்லேலூயா. உங்கள் தேவனிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் பிதாகிட்டையும் என் பிதாகிட்டையும் ஏறி போகிறேன்னு சொல்கிறார் இயேசு. கிறிஸ்தவங்களை பார்த்து, இயேசுவின் சீசர்களை பார்த்து, அவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு. அப்போஸ்தலர் 11:26. நீ இயேசுவின் சீசனா மோசேயின் சீசனா? யோவான் 9:28 யூதர்கள் சொன்னாங்க. ஒருத்தன் குருடன் சொல்கிறான், நீங்கள் அவருக்கு நோண்டி கேட்குறீங்களே, அவருக்கு சீசராக மனதுண்டான்னு சொல்லும் போது, நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் மோசேயின் சீசர்கள்னு அவன் வாயாலே சொன்னான். மோசேயின் சீசர்கள் கிறிஸ்தவர்களாக முடியாது. ஏன்னா கிறிஸ்தவின் சீசர்களுக்கு தானே கிறிஸ்தவங்க பேர் வந்துச்சு. அதனால யூதர்கள் அதிகமாக நீ மணிக்கணக்கில் பேசி வேஸ்ட்டு. அதனால் ஒரு புரோஜனம் உனக்கு இருக்காது. நல்ல கருத்துக்கள் எங்கேயும் சொல்லலாம். யார் எப்பொருள் யார் வாய் கேட்பினே அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குரானில் நல்லதாக இருந்தால் எடுத்துக்க, இந்து புராணங்களில் சித்தர்களில் நல்லதாக இருந்தால் எடுத்துக்க, பழைய ஏற்பாடு நல்லதாக இருந்தால் எடுத்துக்க. ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு மாதிரி வராது. இயேசு ஒரிஜினல் உலக இரட்சகர். லேலுயா. எல்லா மதத்துக்கும் எல்லா மக்களுக்கும் சொந்தக்காரர், உலக இரட்சகர். அவர் உலக இரட்சகராக தான் தேவன் அனுப்பினார் தவிர இஸ்ரவேலின் இரட்சகராக அனுப்பலை. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் 1:29 யோவான் சாணங்க சொன்னது அந்த அர்த்தம் தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். லேலுயா. சர்வலோகம். அதனால குறிப்பிட்ட ஒரு மக்களை ஜூம் பண்ணி பேசாதீங்க. உலக இரட்சகர் உலகத்துக்காக ரத்தம் சிந்தினார். அப்போஸ்தலர் 17:26 பவுல் சொல்றான், சகல ஜாதிகளையும் அவர் ஒரே ரத்தத்தில் தோற்றம் பண்ணார் இருக்கு.
அதனால யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது. எல்லாம் ஆதாம் ஜீன். ஆதாமால எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல கிறிஸ்துவால எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுறாங்க. ரோமர் 5:19 போட்டிருக்கு. நிருபங்களை படித்தாதமா உங்களுக்கு அறிவு வரும். எடுத்ததெல்லாம் நீதிமொழிகள், சங்கீதம். எப்படிடா நீங்கள் சரியான இடத்துக்கு வர முடியும்? மங்களாக தான் பார்ப்பீங்க, சரியாக தெளிவாக பார்க்க முடியாது. ஆகவே புதிய ஏற்பாட்டின் புது வாழ்வு என்ற தலைப்பிலே முதல்ல இயேசு பேசினது புதிய உபதேசம். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு யோவான் 13:34. 4 சுவிசேஷத்துக்கு 4 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவர் அன்பாருங்கள், நான் உங்களை அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்கிற புதிதான கட்டளை. பழைய கட்டளை அல்ல. பழைய கட்டளை 10 கட்டளை. அதை நம்ம இங்கே இது பண்ண முடியாது. 10 கட்டளை என்பது யூதர்களுக்கு தான், முழு உலகத்துக்கு அல்ல. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேல் அவங்களுக்கு தான்ப்பா, உங்களுக்கு கிடையாதுப்பா, உங்களுக்கு எங்களுக்கு கிடையாதுப்பா. ரோமர் 2:14 நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் போட்டிருக்கு. நம்ம எல்லாம் புறஜாதிகள், நியாயப்பிரமாணம் நம்ம கிடையாது. அந்த நியாயப்பிரமாணம் நல்லவங்களுக்கு கொடுக்கல, ரொம்ப மோசமான ஆளுகளுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இந்த கோயிலில், இந்த பரிசுத்த தேவாலயத்தில், திருச்சபைன்னு சொல்கிறீங்க, இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் எழுத முடியுமா? மதுபானம் குடிக்காதீர்கள், கஞ்சா குடிக்காதீர்கள், இங்கே யாரும் உபச்சாரம் பண்ணக்கூடாது இங்கே சொல்ல முடியுமா? எழுத முடியுமா? எழுத முடியாதுல்ல. அது மாதிரி 10 கட்டளைகள் கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்படலை, எழுதக்கூடாது. ஆலயத்தில் தொங்க போட்டிருக்கான் 10 கட்டளையை மனப்பாடம் பண்ணுறாங்க. செய்யக்கூடாது, தப்பு அது. ஏன்? விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, அதில் கொலை செய்யக்கூடாதுன்னு இருக்கு, பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு இருக்கு, இன்னொருத்தர் மனைவியை ஆட்டையை போடாதுன்னு போட்டிருக்கு. ஏன் இதெல்லாம் செய்கிறதுக்காக இங்கே வர்றோம்? புது சிருஷ்டியாக புது பிறவியாக வந்துக்கிட்டு கிறிஸ்தவங்களும் பரிசுத்தவான்களாக வந்துக்கிட்டு இருக்கும்போது இதை எதுக்குடா இங்கே சொல்கிறேன்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் சொல்லலை, இந்த இதெல்லாம் நான் சேர்த்து சொல்லலை. 1 தீமோத்தேயு 1:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும். படிங்க. வேணாம் 1 தீமோத்தேயு 1:7 படிங்க. இன்னைக்குள்ள ஊழியர்கள் சொல்றது என்னதென்றும் அடேங்கப்பா எழுப்புதல் உண்டாக்க போறாங்களாம். முழங்கால் யுத்தம் ஐயா. சாதிக்கிறது இன்னதென்றும் தெரியாமல் கிறிஸ்தவ போதகர் அல்ல, இன்னைக்கு உள்ளவே முழுவதும் எந்த போதகராக இருக்கான்? நியாயப்பிரமாண போதகராக இருக்கான். படிங்க. நியாயப்பிரமாணத்தை முறைப்படி அனுசரித்தா அது நல்லது தான். எங்களுக்கு தோன்றுகிறபடி படிங்க. அப்போஸ்தலருக்கு தெரியாததா உனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்படலை? நீதிமானுக்கு விதிக்கப்படலை. கிறிஸ்தவர்கள் நீதிமானா பாவிகளா? சொல்லுங்க. நீதிமான்னா உனக்கு விதிக்கப்படலை, நியாயப்பிரமாணம் விதிக்கப்படலை. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நியாயப்பிரமாணம் மோசேன்னு ஆகமங்களே பேசுகிறான்னா என்னடா வழி நடத்த போகிறான் சபையை? அவன் நியாயப்பிரமாண போதகராக இருக்கான், அவன் இஸ்ரவேலின் போதகராக இருக்கான், தவிர கிறிஸ்துவ போதகர் அல்ல. படிங்க கீழே. நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னா அக்கிரமக்காரனுக்கும், எதுக்குமே அடங்காதவனுக்கும், பக்தியே இல்லாதவனுக்கும், பாவிகளுக்கு, துஷ்டருக்கு, சீர்கெட்ட ஆளுகளுக்கு, கொலைபாதகருக்கு, வேசிக்கல்ல, ஆணோடு ஆணு உபச்சாரம் பண்ணுறவனுக்கு, மனுஷனை ஆட்டையை போட்டு திருடி இன்னொரு சபையை உருவாக்குறவனுக்கு, வாயை திறந்தா பொய் பேசுகிறவனுக்கு,
பொய்யான சத்தியம் வச்சா வாயில் வர்றதெல்லாம் பொய் சத்தியம்தான். இவங்களுக்கு தயா விதிக்கப்பட்டிருக்கு. நீ அப்படி ஆளுகளா? இயேசுவின் இரத்தத்தால நீதிமானாக்கப்பட்ட சந்ததி நம்ம. ரோமர் 5:9 இருக்கு. அவர் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கோம் இருக்கு. நமக்கு கிடையாது. நமக்குன்னா கிறிஸ்தவங்களுக்கு கிடையாதுயா. இதை புரிஞ்சுக்கிங்க. நீ என்ன பெரிய விசுவாசி ஊழியக்கார நீ. ஆகவே புதிய கட்டளைகளை இயேசு தந்தார். புதிதான கட்டளை, பழைய கட்டளை அல்ல. நான் சொல்றேன் சொல்றது புது கட்டளை, பழைய கட்டளை அல்ல. அதனால யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இவன் பழைய ஏற்பாடை அழிக்க போறான், நியாயப்பிரமாணத்தை கெடுக்க போறான்னு தப்பா நினைச்சாங்க. மத்தேயு 5:17 சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்கதரிசனங்களையாவது அழிக்க வந்தேன்னு எண்ணுகிறீர்களோ? அழிக்கல்ல, நிறைவேற்றவே வந்தேன். அவங்க நிறைவேற்றாதனாலே சாபம் அவங்க மேலே வந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தினாலும் உண்டான சாபத்தையும் உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக தான் இயேசு வந்தார். அதனால தான் முத யூதர்கள் மத்தியில் தான் ஊழியத்தை ஆரம்பித்து அந்த யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு உலகமெல்லாம் போகிறதாக அந்த வம்சத்தில் பிறந்தார். ரகசியம் சொல்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலை. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான ஆகுறது இல்லைன்னு போட்டுருக்கு. இல்லை 11 நியாயப்பிரமாண கிரியைக்காரராக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்க. அதில் 13ஆம் வசனத்தில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 2:21 நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லையே. நான் சொல்றேன்னு புதிய கட்டளைகள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. புதிய கட்டளை என்பது தான் புதிய ஏற்பாடு, பழைய கட்டளை என்பது தான் பழைய ஏற்பாடு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்கள் கையில் உள்ள வேதாகமத்தை பழைய ஏற்பாடு முட்டிட்டு புதிய ஏற்பாடு தொடங்குது போட்டிருக்கு. ரெண்டுமே உங்கள் கையில் இருக்கு. பழசுன்னு சொல்லும் போது அதையே நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உனக்கு என்னடா அறிவு இருக்கு? பழைய வருஷம் 2024 உங்கள் வீட்டில் காலண்டர் இருக்கு. புது வருஷம் 2025 உங்ககிட்ட காலண்டர் இருக்கு. நீங்கள் ஒரு ஆளுகிட்ட வரணும்னு சொன்னால், தேதியை கொடுக்கணும்னு சொன்னால், ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா எந்த தேதியை கொடுப்பீங்க? 2025 உள்ள தேதியை தான் கொடுப்பீங்க. அதுவும் காலண்டர் தானே, அதுவும் வசனம் தானே, அதுவும் கடவுள் கொடுத்ததானா? மனநோயாளி தான் உன்னை சொல்ல முடியும். மெண்டல் பிடிச்சவன் தான் அப்படி சொல்லுவான். கீழ்ப்பாக்கத்தில் போய் சேர்க்கணும் உன்னை, சென்னையில். அதனால பழைய ஏற்பாடு இதாக இருந்தாலும் பழைய ஏற்பாடுன்னு போட்டிருக்கப்பா. அதுக்காக நான் வேணாம்னு சொல்லலை. அது காலாவதியான மருந்து. மீனையும் கொடுத்தாரு, அப்பத்தையும் கொடுத்தாரு இயேசு. அவர் தான் ரெண்டாக கொடுத்தாரு. ஆனால் நானே வானத்திலிருந்து இறங்கின மீனுன்னு சொல்லலை. நானே வானத்திலிருந்து இறங்கின சீவப்பம். ஏன்னா அந்த அப்பத்தில் கழிவு பொருளே இல்லை. அப்படியே முழுங்கலாம், திங்கலாம். கழிவு பொருள். புதிய ஏற்பாட்டில் கழிவு பொருளே இல்லை. இயேசுவின் உபதேசத்தில் கழிவு பொருளே இல்லை. ஆனால் மீனில் கழிவு பொருள் இருக்குல்ல, மண்டை, செதில், தோல், தொரிந்து, குந்தாணி, முள் எல்லாத்தையும் திங்க முடியுமா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமான அந்த கறியை மட்டும் எடுத்து திங்கிங்க. பொல்லாங்காய் தோன்றுகின்ற முள், மண்டை, அந்த தோல் துருத்தி, அந்த செதில் எல்லாத்தையும் விட்டு வளருங்க. பழைய ஏற்பாட்டில் கழிவு பொருள் நிறையா இருக்கு. புதிய ஏற்பாட்டில் அப்பத்தில் கழிவு பொருள் இல்லை. பழைய ஏற்பாடு பின்கண்ணாடி, புதிய ஏற்பாடு முன்கண்ணாடி. நீங்கள் வண்டியில் போகும்போது பின்கண்ணாடி பார்த்துக்கலாம், போகிறதுக்கு முடியும். எப்படி போக முடியும்? முன்னாடி உள்ள கண்ணாடி தான் போகணும். பார்க்கலாம், போகலாம். இது பார்க்கறதுக்கு மட்டும்தான், போகிறதுக்கு இல்லை. பழைய ஏற்பாடு நமக்கு எச்சரிப்புண்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓஹோ, இப்படி விபச்சாரம் பண்ணி இறந்துட்டாங்களோ, ஓ கிறிஸ்துவ பரிச்சு பார்த்து இறந்துட்டாங்களோ, ஓ இவங்க இயேசு கிறிஸ்துவ முறுமுறுத்தாங்களோ, ஞான கண்மலையை அசட்டை பண்ணாங்களோ, அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு மற்ற 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறானே தவிர அவங்க மாதிரி செய்யுங்க என்ன இருக்குது?
எச்சரிப்புள்ளாக எடுத்துக்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு எடுத்துக்கிறோமே தவிர செய்யறதுக்கு அல்ல. தயவு செய்து இந்த காரியங்களை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. புதிய கட்டளை இயேசு கொடுத்தார். 2 நேரத்தை கருதி சீக்கிரம் முடிக்கிறேன். 3வது பாயிண்ட் 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டி, புது பிறவி. ஆதாம் பிறவி, பழைய பிறவி, பழைய ஏற்பாடு. கிறிஸ்துவுக்குரிய புதிய பிறவி, புதிய ஏற்பாடு. புது சிருஷ்டி, புது பிறப்பு. பழைய பிறப்பு சரியில்லை. இருதயத்துக்கு ஏற்றவன் பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடியே ரொம்ப அடியேங்கப்பா எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இன்னொருத்த மனைவியை கெடுத்து அவனையும் கொலை செஞ்சு நிறையா ஒப்பாட்டிகளை வச்சு கடைசியில் ஒரு நாத்தான் திருக்கதரிசி சொல்லும் போது தான் புத்தி வருது. அவனுக்கு என்ன புத்தி வருது? 51ஆம் சங்கீதத்தில் எழுதுறான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை. அப்பதான் தெரியுது, ஆகா நம்ம பிறப்பே சரியில்லை. நான் பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ பரிசுத்தவான்கள் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சாங்க, அவன் பிறப்பு சரியில்லை. அதனால தான் இயேசு புதிய ஏற்பாட்டை ஊழியம் தொடங்கும் போது மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னார். லேலியா நிக்கதோமுக்கு சொன்னார், அவன் இஸ்ரவேலின் போதகர் சும்மா சாதாரண ஆள் இல்லை. யோவான் 3:10 நீ இஸ்ரவேலின் போதகராக இருந்து உனக்கு தெரியலையான்னு இருக்கு. பழைய ஏற்பாட்டுக்காரனே தெரியாது. பழைய ஏற்பாட்டையே ஒருத்தன் பேசிக்கிட்டானா முட்டா நாயின்னு அர்த்தம். அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அவன் ஒரு வேளை சொன்னான்னா மங்களா தான் பார்க்குறான்னு அர்த்தம். தெளிவாக பார்க்குறவன் புது சிருஷ்டி, புது பிறவி. பழையவைகள் ஒளிந்து போயினே, எல்லாம் புது, எல்லாம் புதுசு. உன் வாழ்க்கையில், உன் ஊழியத்தில், உன் பிரசங்கத்தில் அப்படி இருக்கா? பழைய ஏற்பாடு ஒளிஞ்சிருக்கா? நான் சொல்லலை. 2 கொரிந்தியர் 3 எடுங்க. எவனும் இந்த நிருபங்களை படிக்கிறதே இல்லைங்க, இந்த பக்கமே வர்றதே இல்லையா. 2700 வீடியோ போட்டிருக்கேன் ஐயா, யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. புதிய ஏற்பாடு சத்தியத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். படிங்க 14-15. 2 கொரிந்தியர் 3. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போதே இன்னைக்கு வரைக்கும் முக்காடு அவங்க இருதயத்தில் இருக்கிறதே. அவங்க கர்த்தரிடத்தில் பாருங்க, மோசேயின் ஆகமங்களை வாசிக்கிறவங்க மனம் திரும்பாதவங்க, கர்த்தரிடத்தில் திரும்பாதவங்க. அவங்க திரும்பும் போது அந்த முக்காடு தான் மோசேயின் ஆகமங்கள், அது நீங்கிடும். அப்புறம் இல்லைம்மா, அப்புறம் 14 படிங்க. 14. பழைய ஏற்பாடு இஸ்ரேல் ஜனங்க மனசு கடினப்பட்டு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் பழைய ஏற்பாடு என்ற வார்த்தையை நான் சொல்லலை, வேதாகம சங்கம் சொல்லலை, பவுல் சொல்கிறான். வேத பண்டிதர், வேத ஞானி நியாயப்பிரமாணத்துக்காக சபையை பக்தி வைராக்கியமாக சபைகளை, கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்தினான்னு சொல்கிறாயா. அவன் சொல்கிறது நம்புங்க. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது நீ பழைய ஏற்பாட்டில் நீ மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முக்காடு இருக்குன்னு அர்த்தம். அந்த முக்காடில் எப்படிடா வாசிக்க முடியும்? இப்போ பாருங்க, என்னை பாருங்க, முக்காடு பாஸ்டர் தெளிவாக படிங்க. எப்படிடா தெளிவாக படிக்க முடியும்? முக்காடு போட்டுக்கிட்டு அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது இருக்கா? கிறிஸ்துவினாலே நீக்கப்பட்டச்சா? ஓ சபையில் நீக்கப்பட்டுச்சா? ஓ உபதேசத்தில் நீக்கப்பட்டிருக்கா? ஓ ஊழியத்தில் நீக்கப்பட்டிருக்கா? நீ எந்த ஸ்தாபனத்துக்கு அடிமை இல்லை, எவனுக்கு நீ அடிமை இல்லை, எவங்கிட்டையும் நீ சம்பளம் வாங்கலை, எவங்கிட்டையும் நீ மண்டையாட்ட வேண்டி தேவையில்லை. இயேசு உனக்கு தலைவர். ஒரு பையன் காணிக்கை பாட்டு பாடினா, இயேசு ராஜா, அவர் ரோஜா, அவர் பூஜா இல்லை. அவர் பூஜா உனக்கு பூஜா அடிக்கிறவர் இல்லையா. ராஜாதான், ரோஜாதான், பூஜா இல்லை. அந்த ராஜாவுக்கு நீ ராணியாக மாறணும். அந்த ரோசா பூ மனம் உங்ககிட்ட வீசணும். பூவோட நாரும் சேர்ந்தா நாரு மனம் வரும். நம்மெல்லாம் நார பையன் சொல்கிறோம்ல. ஒரு நாள் 2 தடவை குளிச்சுங்கூட இன்னும் நாத்தம் போகல, 2 தடவை பல்லு வளர்க்கினாலும் நாத்தமாக தான் இருக்குது. நார பையன். அந்த ரோசாவோட சேர்ந்தா ரோசாவேன்னு பாடு.
ரோசாவோட சேர்ந்தா நீர் ராணியாக மாறுவ, மனம் வீசுவ, நற்கந்தம் உனக்குள்ளே இருக்கும். அந்த ஒளி, அந்த மகிமையின் நற்கந்தம் வீசக்கூடியவங்க தான் அப்போஸ்தலர்கள். அவங்கள பின்பற்றுங்க. புது சிருஷ்டி, புது பிறவி. கொலோசியர் 3:9-10 புது மனுஷன் பழைய மனுஷன் பவுல் சொல்கிறான். பழைய பொய் பேசுகிற பழைய மனுஷனை களைஞ்சி போட்டு என்ன மனுஷனை தரிச்சுக்குங்க, புதிய மனுஷனை, புது புது பிறவி, புது புது ஏற்பாடு தரிச்சுக்க. பழைய ஏற்பாடு பழைய மனுஷன் அவன் எவ்வளோதான் காரியம் செஞ்சாலும் கூட, ஒரு பக்கம் நல்லது செஞ்சாலும் கூட மறுபக்கம் பிளாங்கியாக இருக்கான். ஒரு நோட்டில் ஒரு பக்கம் நல்லா இருக்கு, மறுபக்கம் பிளாங்கியாக இருந்தால் வெள்ளையாக இருந்தால் ஏற்றுக்குருவானா? ஒரு பக்கம் நல்லா இருக்கு, மறுபக்கம் வெள்ளையாக இருந்தால் ஏற்றுக்குருவானா அந்த காசை? அது மாதிரி பழைய ஏற்பாட்டுக்காரன் ஒரு பக்கம் நல்லா இருக்கான், மறுபக்கம் சரியில்லை. ஏன் எதை வச்சு சொல்கிறேன்னா, எபிரேயர் 11 பழைய ஏற்பாட்டு விசுவாசிக்க பட்டியல் வருதில்ல, தோடு துருத்தி அடேங்கப்பா தாவீது தானியேலு தீர்க்கதரிசி வந்து காயின் ஆபேலு ஆபிரகாம் ஈசாக்கு அடேங்கப்பா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் 39-40 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றிருந்தோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை. இதான் பாயிண்ட்டு. ஒரு பக்கம் அவன் பெரிய அளவில் சொன்னாலும் கூட மறுபக்கம் சரியில்லை. 40 அவர்கள் நம்மை எல்லாமும் பூரணராகாதபடி. அவர்கள் என்பது பழைய ஏற்பாடு, நம்மை என்பது புதிய ஏற்பாடு. கிறிஸ்தவன் நம்மை விட அவன் பூரணர்கள் அல்ல. நம்மை விட பூர்ணம் இல்லாதவங்களை உனக்கு கோல் மாடலாக பேசலாமா, உனக்கு மாதிரியாக பேசலாமா? அவனை பின்பற்றும்படி சொல்கிறானே, இவனுக்கு என்னடா அறிவு இருக்கு? அவர்கள் நம்ம எல்லாமும் பூரணராகாதபடி விசேஷத்தின் நன்மையானது ஒன்றே தேவன் நமக்காக முன்னதாகவே நியமிச்சிட்டார் இருக்கு. நமக்குன்னு சொல்கிறது தான் கிறிஸ்தவங்க. அவங்க என்பது பழைய ஏற்பாடு யூதர்கள். அவங்க அந்த விசுவாசம் வேற, இயேசு தொடங்கின விசுவாசம் வேற. 2 விசுவாசம் வேற வேற. இயேசு தொடங்கின விசுவாசம் 12:1 இருக்கு. எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தையும் நம்ம சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும். பழைய ஏற்பாட்டில் அந்த விசுவாசம் தொடங்கப்படலை. எந்த விசுவாசம்? இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கிற விசுவாசம். இதுக்காக தான் அந்த புக்கு எழுதுறதுக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த புஸ்தகம் எழுதுன நோக்கம் தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஒரு நோக்கம் இருந்தால் அந்த நோக்கத்துக்காக ஒரு புக்கை எழுதுவான். அந்த புக்கில் உள்ள 350 பக்கம் கருப்பொருள், ஒரே கருப்பொருள். 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்குல்ல, 39 புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குல்ல, ஏன் மொத்தம் 66 புஸ்தகம் இருக்குல்ல, ஒரே கருப்பொருள். சொல்லவா? யோவான் 20:31 அப்படி ஒரே கருப்பொருள். இது பழைய ஏற்பாட்டில் இல்லை. இயேசு பிறக்காதனால தேவகுமாரன் விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை. படிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு கடைசியில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் கடைசி முடிவு நோக்கம் ஒரே கருத்து தான். என்ன கருத்து? இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் விசுவாசிக்க, அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இயேசு செய்த அநேக அற்புதங்கள் இதை சேர்க்கலன்னு இருக்கு. சேர்த்தா உலகம் கொள்ளாதுன்னு எண்ணுகிறேன் இருக்கு. ஆனால் இதுதான் கருப்பொருள். இயேசு அற்புதங்களை செய்ய வரல, இரக்கத்தில் செஞ்சார். ஆனால் ரட்சிக்க வந்தார், காப்பாற்ற வந்தார், சத்தியத்தை சொல்ல வந்தார், பரலோகத்தில் சேர்க்க வந்தார், நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். கருப்பொருள் அதான் ஐயா. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி எது கருப்பொருள் அதை விட்டுட்டு ஒன்றும் இல்லாதது மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கானா என்னடா அறிவு இருக்கு அவனுக்கு? பழைய மனுஷன் பழைய ஏற்பாடு, புது மனுஷன் புதிய ஏற்பாடு. விசுவாசத்தை இயேசு தொடங்குறாரு, பரலோகத்தில் முடிக்கிறாரு. விரிவாக பேச நேரம் இல்லை. 4வது சொல்லி முடிக்கிறேன். புதிய உடன்படிக்கை லூக்கா 22:20. பழைய உடன்படிக்கை மிருகங்களுடைய ரத்தம், புது உடன்படிக்கை
இயேசுவின் சொந்த ரத்தம், சொந்த ரத்தம். அது மிருகங்களுடைய ரத்தம். அது அவங்க லேவியர்கள் தான் ஊழியக்காரன். புதிய ஏற்பாட்டில் எந்த ஜாதியிலிருந்து வரலாம். லேவியர்கள், யூதன், கிரேக்கன், அந்த பாகுபாடே, ஆணு பெண்ணு பாகுபாடே கிடையாது. இன்னொரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? இயேசுவுக்கு ஆண் சீசர்களை விட பெண் சீசிகள் அதிகமாக இருந்தாங்க தெரியுமா? ஆண் சீடர்கள் ஊழியக்காரங்களை விட பெண்கள் ஊழியக்காரங்க இயேசுவுக்கு அதிகமாக இருந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எண்ணிக்கையே இல்லை. மத்தேயு 27:55 இருக்குது. இயேசு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது கலிலேயாவிலிருந்து அவரோட கூட வந்திருந்த அவருக்கு ஊழியம் செய்த சகோதரிகள் ஸ்திரீகள் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க இருக்கு. ஏன்னா பக்கத்தில் ஒரு நிறுவனமாக இப்போ சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. பொதுவாக அப்படி தான் ரோமர்கள் கல்லர்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது துணிகினி எல்லாத்தையும் அவுத்துருவாங்க. பெத்த தாயாக இருக்க போய் கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சே தவிர மற்றபடி இப்போ பெண்கள்லாம் தூரத்தில் இருந்தாங்க. ஊழியம் செய்தவங்க தூரத்துலையா இருப்பாங்க. நிர்வாணமாய் வஸ்திரத்தை நமக்காக இழந்தாரியா இயேசு. எல்லாம் நமக்கு முன்பாக எவ்வளவோ காரிய நிர்வாணத்தை சகலத்தையும் உரிந்து கொண்டிருக்கு. சகலமும் வெளியரங்கமாகிட்டாரு. இதை விட ஒரு கஷ்டம் பட முடியுமா? எல்லாத்திலையும் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலையும் பாடுபட்டார். இயேசுவை போல உலகத்தில் தியாகம் யாரும் செய்ய முடியாது. பரலோகத்தில் செல்லக்குமாரனாக இயேசுவின் பிதாவின் மடியில் இருக்கிற அந்த செல்லக்குமாரன் பூமியில் வந்து எவ்வளவு பாடுகள், கொஞ்சம் நினைச்சாங்க. எல்லாமே ரட்சிப்பு தான், பாவ மன்னிப்பு தான். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஐயா அந்த நல்ல காரியம் யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும். இதுக்கு ஒருத்தன் கெட்டவன்னா பாடுறதெல்லாம் அப்படி அந்த அர்த்தம் இல்லை. பரலோகத்துக்கு போகும் வழி நீ பெற வேண்டும். அதனால் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாதனா பரலோகம் போக முடியாது. பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்புன்னு என்னன்னு தெரியாது. மிருகங்கள் தான் பலியிடுவான். வருஷம் வருஷம் திருவிழா நடத்துகிற மாதிரி வருஷம் அவன் பலியிட்டுக்கிட்டே இருப்பான். பாவம் நீங்காது. ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரே தடவை பலியினாலே என்றென்றும் அவர் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, கடைசியில் தேவன் சொல்கிறாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 21:5 இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. புதிய வானம், புதிய பூமி, புது சிருஷ்டி, புது பிறவிகள், புது உடன்படிக்கை ரத்தம் இங்கே பூமியில் சிந்தினார்னு நினைக்காதீங்க. பரலோகத்தில் அந்த ரத்தம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர் 12:23 இருந்து பார்க்கும்போது நமக்கு ஹெட் ஆஃபீஸு பரலோகம், தலைமை சங்கம் சபை இங்கே கிடையாது. இது வந்து கிளை சபைகள் கூட சொல்லிக்கிங்க, எழுத்தின்படி சபைகள், நிழலாட்டமான சபைகள்னு சொல்லிக்கிங்க. நமக்கு தலைவர் இயேசு, தலைமை இடம் பரலோகம். இந்த புரிதல் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும். அதை படிங்க. எபிரேயர் 12:23 பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்க சபை எங்கே இருக்கு? இன்னைக்கு உள்ளவன் உங்கள் ஸ்தாபனம் தலைமை இடம் எங்கன்னா ஹைதராபாத்து, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, லண்டன் மிஷன், அமெரிக்கா மிஷன். அழிஞ்சு போகிற ஊரை தான் ஏன் சொல்கிறான்? இங்கே தலைமை சங்கம் நமக்கு சங்க சபை பருவம். அல்லேலூயா. அங்கே போய் யாரை அழிக்க முடியும்? உன் பேர் அங்கே எழுதியிருக்கணும். லூக்கா 10:20 ஏன் சொன்னார்? உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். பிசாசு ஓடுது, நோய் சுகமாகுது, பேய் குணமாகுது, வகுத்து வலி நீங்கிருச்சு. இதுவாயா சாட்சி? ஒரு அம்மா சொல்லிச்சு, என் ஜவிரி முடி தொலைஞ்சு போச்சு, நான் பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன், உபவாசம் பண்ணி ஜெபித்தேன், ஒரு எலி கொண்டு வந்து ஜவிரி முடியை இப்போ வீட்டில் போட்டுருச்சு. சாட்சி. தங்க விலை ஏறிடுச்சாயா? இன்னைக்கு உள்ள கவலை விசுவாசிகளுக்கு வேறு எந்த கவலையும் கிடையாது. தங்க விலை, ஐயோ தங்கம் போயிடுச்சே, ஏறிடுச்சே. நித்திய ஜீவன் தாயா முக்கியம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? அதுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு வந்து உணவு தந்தீர், காரு தந்தீர், வீடு தந்தீர், நீ
வெள்ள சேதத்தில் வட இந்தியாவில் பாருங்கள், எல்லாம் சோப்பு டப்பா மாதிரி மிதந்துட்டு போகுது வீடு காடெல்லாம். 30 மாடி கட்டடம் அப்படியே இடிஞ்சு விழுகுது. என்னடா இது ஆசீர்வாதமா? அறிவு இருக்கா உனக்கு? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் போதுமையா? இயேசு கிறிஸ்துக்குள் புதுவாழ்வு என்ற இந்த புத்தகத்தில் பண ஆசையை வெறுக்கிறத பற்றி, சரீர மீட்பை பற்றி ஐயா ஒரு கட்டுரை எழுதியிருக்காருப்பா. இன்னைக்கு காலையில் அதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பர். இன்றைக்கி அந்த மாதிரி பாஸ்டர்கள் இல்லை. இந்த மாதிரி பணத்தை வாயை திறந்தால் பணம்னு தான் போனம் பார்க்குற வரைக்கும் சொல்கிறானே தவிர, பண ஆசையை வெறுக்க போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை எவன்டா பேசுகிறான் இன்னைக்கு? அதனால் இந்த ஊழியரை பாராட்டுறேன். இன்னும் தெளிவான வெளிச்சத்துக்கு அவர் வரணும் என்று நான் விரும்புகிறேன். புது உடன்படிக்கை என்று சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார். எபிரேயர் 8:7-13 வரை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களோடும் யூதா ஜனங்களோடும் நான் புது உடன்படிக்கை செய்யும் காலம் வரும். அன்னைக்கே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. அதுதான் இயேசுவின் சீசர்களாகி யூதர்கள் மத்தியிலே அவர் புது உடன்படிக்கை என்று ஏற்படுத்தினார். அங்கே அப்போஸ்தலர் சொல்கிறாங்க 13 புது உடன்படிக்கை என்று சொல்வதனாலே முந்தினதை சொல்ல மாட்டீங்களே பழமையாக்கினார். பழைய உடன்படிக்கை பழமை. 2024 பழைய வருஷம், 2025 புது வருஷம். புரியுறதுக்கு சொல்கிறேன். புதிய ஏற்பாடு புது சிருஷ்டி வாழ்வு, பழைய ஏற்பாடு பழைய மனுஷன் பழைய வாழ்க்கை. கெட்டுப்போன சாம்பார் பழைய சாம்பாரும் புது சாம்பாரையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பியா உன் பிள்ளைக்கு? பழைய நொஞ்சு போன சோறையும் புது சோறையும் கலக்கி கொடுப்பியா? புளித்த மாவையும் நல்ல மாவையும் மிக்ஸ் பண்ணி அப்பம் சுட்டு கொடுப்பியா? நீ ஞானம் உள்ளவே புரிஞ்சுக்க. அதுக்காக பழைய ஏற்பாடு வேணாம்னு சொல்லலை, இருக்கட்டும். அது நமக்கு இப்போ எத்தனையோ சரித்திரம் இருக்குது. ஹிட்லர் சரித்திரம், முசோலினி சரித்திரம், முகலையா பேரரசு, கட்டபொம்ம வரலாறு, எவ்வளவோ கதை இருக்குது. அந்த மாதிரி வரலாறு புரிஞ்சிக்க, பார்த்துக்க. அது மாதிரி செய்யறதுக்கல்ல. எலியா செஞ்ச மாதிரி செய்ய வேணும்னு ஒருத்தன் கேட்டான். லூக்கா 9:53 இயேசுவை சமாரியா வந்து ஏற்றுக்கிற பண்ணாங்க. இயேசு செஞ்ச மாதிரி எலியா செஞ்ச மாதிரி அக்கினி இறக்கி கொல்லவான்னு சொல்லும் போது இயேசு சரி பரவாயில்லையே கொல்லுங்க என்ன சொன்னார்? அதட்டி நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவன்னு தெரியாதா? மனசுமாரனை அழிப்பதுக்கல்ல, ரட்சிக்கவே. லேலுயா. அன்றைக்கி அவங்க பேச்சு கேட்டு அழிச்சிருந்தா யோவா 4 அதிகாரத்தில் அந்த சமாரியா மக்கள் முழுவதும் ரசிக்கப்பட்டிருப்பாங்களா? ஒரு பொம்பளை மூலமாக. ஒரு பொம்பளைக்கு ஒரு ரகசியம் வந்துட்டா 10 பேருக்கு சொல்லாமல் தூக்கம் வராது. ஒரு ஐயா கிட்ட கேட்டாங்களா, ஏன் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு? ஊரில் உள்ள நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதனால ஐயா இயேசு முத உயிர் தெழுந்து தரிசனம் ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தாரு. ஏன்னா அப்போ தானே வேகமாக பரவும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போனவெல்லாம் சும்மா பேசாமல் இருக்கிட்டான். 12 பேர் ஊரில் உணவு வாங்க போனவங்க ஒருத்தனுக்காவது இயேசுவை பற்றி சொல்லலை. ஒரு பொம்பளை சமாரியா பெண்ணு ஊரையே திரட்டிட்டான். 44 வசனம் பார்த்தீங்கன்னா, சிறிய ஒரு சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் உபதேசத்தை நேரடியாகவே கேட்டோம். இவர் தான் உலக ரட்சகர்னு ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு அழிச்சிருந்தா. அதனால எலியா மோசே இருந்தாலும் தேவன் மத்திய 17 அதிகாரத்தில் அவங்களெல்லாம் ஓவர்டாக் பண்ணி இயேசுவை தான் கையை காட்டுறாரு. இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே தான் பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கள். தேவன் சொல்கிறாரியா? யார் வேற மனுஷ பிறவி எவன் சொல்? தேவனே பேசுகிறாரு. நீ தேவனுக்கு பிள்ளையா இருந்தா தேவ வார்த்தையை கேளு. ஆர்சிக்காரங்க முழுவதும் மரியாளம்மா பேச்ச கேளுங்க. மரியாளம்மா கானாவூர் கல்யாணத்தில் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அவ்வளோதான். நீ மரியாதை அது எங்கப்பா அந்த அரைக்கி இந்த ராக்கி வந்து பூண்டி மாதா ஆரோக்கிய மாதா டேங்கப்பா வேளாங்கண்ணி, நீ இவ்வளவு நீ கெஞ்ச வேண்டி தேவையில்லை ராஜா. அந்த அம்மா பேச்சை நீ மதித்து கேட்கிறீன்னா இயேசு என்ன சொல்கிறாரோ கேளு. லேலுயா. அந்த நித்திய ஜீவனுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு. சகலத்தையும் நான் புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு. உன் ஊழியம் புதிதாகிருக்கா?
தேனுன்னு கையில் எழுதி ஒருத்தர் நக்குனானா இனிக்குமா? அதனால கிறித்தவன் சொல்றது கிறித்தவன் அல்ல, ஒரிஜினல் கிறித்தவனாக இருக்கிறியா? ஆதியில் உள்ளவங்க அப்போஸ்தலர் 11:26 முத அப்படின்னா பழைய ஏற்பாடு இல்லைன்னு அர்த்தம். முத இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். அந்த கிறிஸ்தவங்களில் ஏதாவது ஒட்டு இருக்கா, வால் இருக்கா? இன்னைக்கு உள்ளவங்க வால் ஒட்டு இருக்கு. நான் செவந்துட்டே கிறிஸ்டின், நான் யெகோவா சாட்சி கிறிஸ்டின், நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டின். அது என்னடா ஒட்டு? அது என்ன வால்? நான் பெந்தேகோஸ்தே கிறிஸ்டின், நான் சிபிஎம் கிறிஸ்டின். ஏன் இந்த ஒட்டு? இது ஏன் வால்? ஆதியில் இல்லையே. இப்போ எப்படா முளைஞ்சிச்சு? கட் பண்ணுங்க, எல்லாம் கட் பண்ணி ஒரிஜினல் கிறிஸ்தவனா மாறி லேலுயா. இதுதான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு அர்த்தம். புது உடன்படிக்கை ரத்தம். அந்த நீங்கள் எபிரேயர் 12:23 ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கணும். நன்மையான இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அங்கே இருக்கிற ரத்தம் பழைய ஏற்பாடு ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசிச்சு? பழி வாங்க சொல்லிச்சு. இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லிச்சு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று. அந்த ரத்தத்துக்கு தான் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். அந்த பரிந்து பேசுறது இல்லாட்டா நம்ம எல்லாம் நரகத்துக்கு போகிறத தவிர வேற வழியே இல்லை. வெளிப்படுத்துகிற 21:8 உள்ள லிஸ்ட்டில் நம்ம பேர் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் போய் 2ஆம் மரணம் ஆகி போய் தான் ஆகணும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்ததுனாலே, அந்த இரத்தத்தினாலே தைரியம் உண்டாகி புது உடன்படிக்கையின் ஊழியர்களாக, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளதாக்கினார் என்ற அந்த அடிப்படையில் புது சிருஷ்டியாக, புது பிறவியாக, புது மனிதனாக, புது ஊழியமாக புதிய ஏற்பாட்டில் நம்ம அங்கமாக இருக்கிறோம். அதிகமான சத்தியங்கள் பேச டைம் இல்லை. அடுத்த ரவுண்டில் வாய்ப்பு கொடுத்தா வந்து சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டின் புது வாழ்வு என்ற செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது புது உபதேசம், 2வது புதிய கட்டளை, 3வது புதிய சிருஷ்டி, 4வது புதிய உடன்படிக்கை. இந்த 4 தூணில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 கட்டளைகளை கை கொண்டு பரலோகத்துக்கு போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம். நாம் யாவரும் வெளிமை நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக, சத்தியத்திற்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் தம்முடைய அநாதி சிநேகத்தினார் ஆமென் நம்மை அவர் அன்பு கூர்ந்து நம்முடைய குமாரன் மூலமாக நம்மை ஒப்புரவாக்கி ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதான பாக்கியத்தை நமக்கு தந்தபடியா கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடியால் நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராக நமக்கு முன்பாக போய் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். ஆமென். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்க நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்கள் மனக்கண்களை இன்னும் பிரகாசமாய் திறந்த தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால் எங்கள் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக எங்களை மாற்றின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீ நல்லவர், எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நாளுக்கு நாள் இன்னும் ஆண்டவரே நாங்கள் புதுப்பிக்கப்படத்தக்கதாக பரிசுத்தமுள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி, நீதி செய்ய இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி, அவ்விதமாக நாங்கள் உலகத்திலே ஜீவனம் பண்ணி முடிவிலும் ராஜ்யத்தை சேர்க்க வரை உடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில நாளுக்கு நாள் பெருகட்டும். ஆண்டவரே
உம்முடைய அன்பைகள் உள்ளத்திலே பெருகட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்திடலும் உம்முடைய வார்த்தை பகிர்ந்து நம்முடைய ஊழியக்காரர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இந்த மகத்துவமான சத்தியத்தை எல்லா திருச்சபைகளும் கொண்டு செல்லத்தக்கதான திறந்த வாசலில் அவருக்கு முன்பாய் வைப்பீராக கர்த்தா. தேவ சமாதானங்களை ஆளுகை செய்யட்டும். துதி கன மகிமை நாம் செலுத்தீங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி தம்முடைய கிருபை நம்மேல் வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம், அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.